ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃப்ளிக் தமிழ். இந்த வீடியோவில் ஃப்ரம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். சீசன் 1ஓட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்க்கட்டா இல்லாட்டி தனித்தனி எபிசோடாக பாருங்கள், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். சீசன் 1 பார்க்கலாட்டி அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். சீசன் 1 பார்த்தா தான் எல்லாமே புரியும். கேரக்டர் நேம், கதை எல்லாமே தெளிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. ஓகேவா? இப்போ சீசன் 2 எபிசோட் 1க்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் செரிஃப் சீசன் 1 எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங் சீனில் மணி அடிச்சுட்டே வருவார்ல, அதே மாதிரி மணி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் ஊருக்குள்ளே ஒரு வயலையும் காணும். கருமயங்கள் சூழ்ந்து மழை வர மாதிரி இருக்குது. என்னடா நடக்குதுன்னு செரிஃப் வானத்தை பார்க்க, அவர் கையில் இருக்க மணி கண்ட்ரோலை மீறி அடிக்க, செரிஃப் அந்த மணியை கீழே போட, மழையும் அங்கே வர, அது வெறும் கனவு. செரிஃப் தான் போன சீசனில் கிணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டார்ல, இன்னமும் அங்கே தான் இருக்கார். செரிஃப் லைட்ரு வெளிச்சத்தை வச்சு பார்க்குறாரு மேலே ஏற முடியுமான்னு. யாராச்சும் இருக்குங்களான்னு கூப்பிட்டு பார்க்குறாரு, ஒருத்தனும் இல்லை. மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியலை, கீழே விழுந்துடுறாரு. ஒரு பஸ் இந்த ஊருக்குள்ளே வந்ததா போன சீசனில் சொன்னல, அந்த கதைக்கு வருவோம். அந்த பஸ்ஸில் 20-25 பேர் இருப்பாங்க. இந்த பஸ்ஸு ஊருக்குள்ளே வரதை பார் ஓனர் பார்க்குறான். மான்ஸ்டர்கிட்ட கடிவாங்க அடுத்த செட்டு ஆள் வந்துருச்சுன்னு அவன் நினைக்க, பஸ்ஸுக்குள்ளே இருக்க எல்ஜின்னு ஒரு பையன் பஸ்ஸை நிறுத்துங்கன்னு கத்துறான். இவங்க நேம்லாம் போக போக தான் தெரியும், நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். அவன் பஸ்ஸை நிறுத்துங்க, வேண்டாம் போகாதீங்கன்னு கத்த, ரேண்டல்னு இன்னொரு பையன் அவனை பிடிக்க, எல்ஜின் ரேண்டல் சட்டையிலே வாந்தி எடுத்துடுறான். பஸ்ஸை நிப்பாட்டுங்க, இந்த அறிவு கட்டவன் சட்டையிலே வாந்தி எடுத்துட்டான்னு ரேண்டல் சொல்கிறான். இவங்க டவர் ரெடி பண்ணாங்கல்ல, இப்போ புயல் வந்து எல்லா பிளானும் கெட்டு போச்சு. ஜேடு ரேடியோ ஒயரு எல்லாம் கையில் கிடைக்கிறத வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறான். இவங்க எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ண பல்ப் எல்லாம் வெடித்து செதற, அந்த பல்போட கிளாஸு ஒரு பொண்ணோட கண்ணுக்கு கீழே உள்ள பகுதியில் குத்த, கிறிஸ்டி உடனே வந்து அவங்கள செக் பண்ணுறாங்க. டோனா ஜன்னலை சாத்துங்கன்னு கத்திட்டு இருக்க, ஜேடு ஒரு பஸ்ஸு டைனருக்கு வெளியே நின்றுட்டு இருக்கத காலனி ஹவுஸ்லேருந்து பார்க்குறான். ஜூலி டோனா கிட்டே எங்கள் அப்பா எங்கே போனாருன்னு கேட்க, ஜேடு வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து டைனருக்கு வெளியே ஒரு பஸ் நின்றுட்டு இருக்குன்னு சொல்கிறான். ஜிம் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். டேபிதா தொன்ன குழி மரப்பலகை விழுந்து மூடி போய் கிடக்குது. விக்டர் டேபிதாவை கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கான். அவங்கள எழுப்பிடாத, இங்கே தான் அந்த மான்ஸ்டர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த பாதையில் போக சொல்லி அந்த வெள்ளை சட்டை போட்ட பையன் தான் சொன்னான்னு விக்டர் சொல்ல, விக்டர் எனக்கு பயமாக இருக்குன்னு டேபிதா சொல்கிறாங்க. ஒரு பெட்டி ஒன்று இருக்குது, அதை டேபிதா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பொண்ணோட ட்ரெஸ் இருக்குது. இப்போ நம்ம உடனே இங்கேருந்து போகணுன்னு விக்டர் சொல்கிறான். டோனா கென்னிக்கிட்ட, நம்ம அந்த பஸ்ஸில் வந்தவங்கக்கிட்ட இந்த இடத்த பற்றி சொல்லணும், இல்லாட்டி அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியாது. நைட் டைம் ஆகிறதுக்குள்ளே அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும், இல்லாட்டி அவங்க செத்து போயிடுவாங்கன்னு கென்னிக்கிட்ட சொல்கிறாங்க. பஸ்ஸில் வந்தவங்களுக்கு இந்த வில்லேஜை பற்றி தெரியாதில்ல, அதனால் ஜாலியாக மலையில் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. வயசு பசங்க சும்மா தான் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பாட்டி அந்த மலையில் கத்திட்டு ஆடிட்டு இருக்காங்க. மலைக்கு அது பொறுக்காமல் மலையே நின்று போகுது. எல்ஜின்னு ஒரு பையன் வாமிட் பண்ணால, அவனுக்கு ஒரு பொண்ணு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ரேண்டல் வந்து எல்ஜின் கிட்ட, ஏன்டா என் சட்டையில் வாந்தி எடுத்தேன்னு சண்டைக்கு வரான். சண்டை வேணாம்னு அந்த நர்ஸ் பொண்ணு சொல்ல, அவனும் கத்திட்டு அங்கேருந்து போகிறான். எல்ஜினுக்கு ஏதோ கனவு வந்துச்சான், அதான் பஸ்ஸை நிப்பாட்ட சொன்னேன்னு சொல்கிறான். சரி நீ பஸ்ஸிலே ரெஸ்ட் எடுன்னு நர்ஸ் பொண்ணு சொல்கிறாங்க. டிரைவர் ஆண்டி எல்லாரையும் பஸ்ஸில் ஏற சொல்லிட்டு இருக்காங்க. எல்லிஸும் பார் ஓனரும் அங்கே வராங்க. எல்லிஸ் டிரைவர் ஆண்டி கிட்ட, இப்போ ஒருத்தர் வந்து டைனர் டோரை ஓப்பன் பண்ணுவார், நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் கிளம்பணுன்னு அந்த ஆண்டி சொல்கிறாங்க. ஜூலி வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அம்மாவுக்கு என்னாச்சு டேடுன்னு கேட்க, உங்கள் அம்மா அந்த குளிக்கல மாட்டிக்கிட்டாங்கன்னு ஜிம் சொல்ல, ஜூலி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜூலி தயவு செஞ்சு அழாத, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நீ இப்போ தைரியமாக இருக்கணும், போய் உதவிக்கு யாரையாச்சும் கூட்டிகிட்டு வான்னு ஜிம் சொல்கிறாரு. ஜூலி போய் எல்லிஸ்கிட்ட, எங்கள் அம்மா பேஸ்மெண்ட்டில் ஒரு குழி தோண்டினாங்க, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, உதவி பண்ணுங்கன்னு கேட்க, பார் ஓனர், ஹே காய்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு பேஸ்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே இருக்கார், யாராச்சும் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க, ஒரு 3 பேர் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஜூலியும் போக போகிறாங்க. ஆனால் எல்லிஸ் அவளை தடுத்து நிறுத்தி, நீ இங்கே இருன்னு சொல்கிறான். டோனா கென்னி எல்லாரும் அந்த இடத்துக்கு காரில் வராங்க. நீங்கள் போய் டிரைவர்கிட்ட பேசுங்க, நான் போய் டோரை ஓப்பன் பண்ணுறேன்னு கென்னி சொல்லிவிட்டு டைனர் டோரை ஓப்பன் பண்ணுறான். எல்லோரும் மலையில் நனைஞ்சிருப்பீங்க, உள்ளே போய் டீ சாப்பிடுங்கன்னு கென்னி சொல்கிறான். அவங்களும் உள்ளே போகிறாங்க. ஜிம் இந்த புதுசாக இருக்க பசங்களை பார்த்துட்டு, யார் நீங்கன்னு கேட்க, நாங்கள் பஸ்ஸில் வந்தவங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். டேபிதா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார் ஓனர் கேட்க, இந்த ஒயர்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க குழி தோண்டினா, இப்போ இந்த மாதிரி நடந்து போச்சு, கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு ஜிம் சொல்கிறாரு. பஸ்ஸில் வந்த 2 பசங்க, பார் ஓனர் 3 பேரும் உதவி பண்ண போகிறாங்க. ஒவ்வொன்றா பொறுமையாடுங்கன்னு ஜிம் சொல்கிறான். டேபிதா விக்டர்கிட்ட, நம்ம போகிறது சரியான பாதையான்னு கேட்க, நமக்கு வேறு வழி இல்லை, இந்த மான்ஸ்டர் தூங்கிட்டு இருக்கும்போதே இங்கேருந்து போயிடணும், திரும்பி போகிறதுக்கெல்லாம் வழியே இல்லைன்னு விக்டர் சொல்கிறான். அந்த மான்ஸ்டர் எல்லாம் அங்கே தான் தூங்கிட்டு இருக்குது, நம்ம 2 பேருமே தைரியமாக இருக்கணும்னு விக்டர் சொல்லிகிட்டு இருக்கான்.
சாரா எங்கடி போனேன், என்னை மரப்பொந்துக்குள்ளே போக சொல்லிவிட்டு இப்படி பாலுங்கணத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டு என்னை ஷெரீஃப் கத்திட்டு இருக்காரு. யாராச்சும் இருக்கீங்களான்னு ஷெரீஃப் கூப்பிட்டு பார்க்குறாரு. மேலே இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ உண்மையான மனுஷன்தானான்னு ஷெரீஃப் கேட்க, ஆமாம், நான் உனக்கு உதவி பண்ணா நீ மேலே வந்து எனக்கு உதவி பண்ணணுன்னு அந்த குரல் சொல்ல, சரி பண்ணுறேன், வெளியே கொண்டு வர ஏதாச்சும் பண்ணுன்னு ஷெரீஃப் சொல்ல, அப்படியே காலை வச்சு மேலே வான்னு அவன் சொல்ல, என்னால் இதில் ஏற முடியலைன்னு ஷெரீஃப் சொல்ல, அவன் ஒரு கயிறை தூக்கி போட்டு இதை பிடிச்சி மேலே ஏறிவான்னு சொல்கிறான். கண்ணில் அடிபட்டுச்சுல ஒரு பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஜேடுக்கிட்ட, நம்ம டவரை பில் பண்ணி ஏதாச்சும் ஒன்றை கோவப்படுத்தி விட்டுட்டோமோ, அதான் புயல் வந்துச்சு, பல்ப்லாம் உடஞ்சதோன்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியலை, நான் போதையை போட்டுட்டு பேசாமல் இருக்க போகிறேன்னு ஜேடு சொல்கிறான். சுவரில் ஜேடு வழக்கமாக பார்க்குற சிம்பிள் தெரியுது. அதுக்கப்புறம் சேரில் ஒரு பொம்மை இருக்க மாதிரியும் தெரிய, அந்த பொம்மை பேனு கத்த ஜேடுக்கு தூக்கி வாரி போடுது. ஜேடும் அந்த பொம்மையை பார்த்து கத்த எல்லாமே மறைஞ்சு போகுது. இந்த சீசன் ஃபுல்லாகவே சில பேருக்கு இந்த மாதிரி சில விஷயம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். ஈத்தன் ஜேடுக்கிட்ட வந்து, அங்கிள் என்ன வெளியே சேர் போட்டு உட்காந்துட்டீங்கன்னு கேட்க, புயல் வந்து நம்ம பிளான் எல்லாம் வீணாக போச்சுல்ல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு ஜேடு சொல்ல, அப்போ வேறு பிளான் பண்ணுங்கன்னு ஈத்தன் சொல்ல, ஜேடுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்து, விக்டர் ரூம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அதை எனக்கு காட்டுன்னு ஜேடு சொல்கிறான். டேபிதா பயத்தோடு இருக்காங்க. விக்டர் டார்ச் அடித்து பார்க்குறான். ஒரு மான்ஸ்டர் தூங்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு டேபிதா வா விக்டர் போயிடலான்னு சொல்ல, பேசாமல் வான்னு சொல்லிவிட்டு டார்ச் அடிக்க இன்னொரு மான்ஸ்டர் தூங்கிட்டு இருக்குது. டேபிதாக்கு கை கால் எல்லாம் நடுங்கி போகுது. ஜேடு கண்ணுக்கு ஒரு பொம்மை தெரிஞ்சதில்ல, அந்த பொம்மை இந்த இடத்துல தான் கிடக்குது. அந்த பொம்மையை பார்த்துட்டு விக்டர் பயந்து ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். அட பாவி விக்டர், என்னைய பயப்படாதுன்னு சொல்லிவிட்டு பொம்மையை பார்த்துட்டு இப்படி பயந்து போறியன்னு, வா விக்டர் நம்ம போகணும்னு சொல்ல, நான் பயந்து போயிருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு சொல்ல, டேபிதா ப்ளீஸ் விக்டர் வா விக்டர், இல்லாட்டி செத்து போயிடுவோம்டான்னு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேடு ஈத்தனை கூட்டிகிட்டு விக்டர் ரூமுக்கு வரான். விக்டர் ரூமில் என்ன தேடுறீங்கன்னு ஈத்தன் கேட்க, ஒரு டைரியை காமிச்சு, இங்கே பாரு, இந்த டைரியில் நான் அடிக்கடி பார்க்குற சிம்பிளை யாரோ வரைஞ்சி வச்சுருக்காங்க, இங்கே பார்த்தியா, இந்த ஃபோட்டோவில் என்ன தெரியுதுன்னு ஜேடு கேட்க, விக்டரோட லஞ்ச் பாக்ஸ்னு ஈத்தன் சொல்ல, நல்லா பாரு, அந்த லஞ்ச் பாக்ஸை வச்சுருக்கதே விக்டர் தான், அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே இங்கே வந்துட்டான், அதனால் அவனுக்கு அந்த சிம்பிளை பற்றி தெரிஞ்சிருக்கும், அதுதான் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்குறேன்னு ஜேடு சொல்கிறான். டோனா டிரைவர்கிட்ட, இங்கே பாருங்கள், இப்போ இவங்களை இந்த பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போனாலும் இந்த வில்லேஜை விட்டு உங்களால் போக முடியாது, நைட் டைம் ஆன அப்புறம் இங்கே என்ன நடக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு டோனா சொல்லிகிட்டு இருக்க, வழியை விட்டு ஓரமாக போய் நில்லுங்க, நாங்கள் கிளம்பணுன்னு டிரைவர் சொல்ல, நான் போக மாட்டேன்னு டோனா சொல்கிறாங்க. எல்ஜின்னு இருக்கான்ல, அவனுக்கு திடீர்னு வலிப்பு வர ஆரம்பிக்குது. கென்னியும் ஜூலியும் அவனுக்கு உதவி பண்ணுறாங்க. ஜிம், பார் ஓனர், அந்த 2 பசங்க எல்லாரும் மரப்பலகையை மேலே எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. சரி போதும் நிப்பாட்டிடலான்னு சொல்ல, ஜிம் மேலே மரப்பலகை விழப்போது. பார் ஓனர் ஜிம்மை இழுத்து காப்பாற்றுறான். பார் ஓனர் ஜிம்மை வா போயிடலான்னு கூப்பிட, என் ஒய்ஃபை விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்னு ஜிம் சொல்ல, அந்த வீடு மொத்தமாக இடிஞ்சு விழுகுது. ஜூலி, கென்னி, டோனா எல்லோரும் வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. ஜூலி டேடுன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் உயிரோடு தான் இருக்கான். அந்த இடிபாடுகளில் சிக்கிட்டு இருக்கான். பார் ஓனரும் இன்னொரு பையனும் கொஞ்சம் தள்ளி மாட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பையன் ரேண்டல் மட்டும் எப்படியோ மேலே வந்துடுறான். கிறிஸ்டி ரேண்டல் கிட்ட ஏதாச்சும் வலி இருக்கான்னு கேட்க, சுத்தமாக பெயினே இல்லைன்னு அவன் சொல்கிறான். ரேண்டல் இருக்கான்ல, கொஞ்சம் மண்டக்கணம் பிடிச்சவன், சொல் பேச்சே கேட்க மாட்டான். டேபிதா விக்டரை கூட்டிகிட்டு டார்ச் அடிச்சுட்டே வராங்க. இந்த 7 ஷாட்டாக அந்த கேம் மறந்து போச்சு. கல்லை அடுக்கி வச்சு பந்தை விட்டு எறிவோம்ல, அந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கியிருக்கு. பந்து வேற உருண்டு வந்து கல் மேலே படுது. நான் கூட மான்ஸ்டர் அந்த கேம் விளையாடவங்களை கூப்பிடுதோன்னு நினச்சிட்டேன். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. ஊர்ந்து போகிற மாதிரி ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல டேபிதா டார்ச் அடிக்க டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் முன்னாடி வருது. அப்புறம் திடீர்னு மறைஞ்சு போகுது. இப்போ அந்த மான்ஸ்டர்லாம் கண்ணு முழிக்க ஆரம்பிக்குதுங்க. விக்டருக்கு தலை சுற்றுது. அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது. நம்ம கிட்டத்தில் வந்துட்டோம் விக்டர் அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த எல்ஜினுக்கு ஒரு நர்ஸ் பொண்ணு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு பேர் மேரியல். இந்த பேர் ஞாபகம் இருக்கா? நம்ம கிறிஸ்டி இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த பொண்ணு தான். என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிருக்கும். 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே மெதுவாக நடந்து வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இதை கென்னி பார்த்துட்டு, இவங்க தான் கிறிஸ்டியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணாக இருக்கணும், இனிமேல் கிறிஸ்டி நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். விக்டரும் டேபிதாவும் தலைதறிக்க ஓடி வராங்க. அந்த குகையை விட்டு வெளியே போகிறதுக்கான பாதை கண்ணுக்கு தெரிய, எப்படியோ அந்த மான்ஸ்டர் கிட்டே இருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. விக்டர் எந்த பாதையில் போகிறதுன்னு டேபிதா கேட்க, விக்டரே குழப்பத்தில் இருக்கான். வா இந்த பக்கம் போகலான்னு அவளை கூட்டிகிட்டு போகிறான். ஜிம்மை காப்பாற்ற டோனா, ஜூலி, எல்லிஸ் அப்புறம் பஸ்ஸில் இருக்கவங்க சில பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மரப்பலகையை அடுக்க அடியில் உள்ள மரப்பலகை கீழே விழுகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கன்னு ஜிம் சொல்ல, ஆனால் டேட் சூரியன் மறைய போகுதுன்னு ஜூலி சொல்கிறாங்க. ஆமாம், அது எனக்கும் தெரியும், அதனால் என்னை எங்கேயே விட்டுட்டு நீங்கள் போங்கன்னு ஜிம் சொல்கிறான். நான் போக மாட்டேன்னு ஜூலி சொல்ல,
ஜிம் சொல்கிறது கரெக்டு தான், நான் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கேன், ஜிம்முக்கு எதுவும் ஆகாதுன்னு டோனா ஜூலியை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அந்த டிரைவர் ஆண்டி எல்லாரையும் பஸ்ஸில் ஏற சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே டோனா டிரைவர்கிட்ட போய், இங்கே பாருங்கள், பஸ்ஸை ஆஃப் பண்ணுங்கள், எல்லோரும் டைனருக்குள்ளே போங்கன்னு சொல்ல, கொஞ்சம் வழியை விட்டு ஓரமாக இருந்துலங்கன்னு டிரைவர் சொல்ல, இங்கே பாருங்கள் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த இடத்த விட்டு யாரும் போக முடியாது, சூரியன் மறைஞ்ச அப்புறம் பல விசித்திரங்கள் இந்த ஊரில் நடக்கும், அப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் செத்து போயிடுவீங்கன்னு டோனா சொல்ல, ஒருத்தனும் டோனா பேச்சை கேட்குற மாதிரி தெரியலை. டோனா அவங்களோட ஷாட்கனை எடுத்துகிட்டு வந்து பஸ் டயரை பஞ்சர் பண்ணுறாங்க. அதில் ஒரு குரூப் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்க ஃபாத்திமா அவங்கள கூட்டிகிட்டு வர பின்னாடியே ஓடுறாங்க. இது பத்தாதுன்னு கென்னி வேற எல்லாரும் உள்ளே போங்கன்னு கன்னை எடுத்து மேலே ஷூட் பண்ண இன்னொரு குரூப் இந்த பக்கம் தலைதறிச்சு ஓடுறாங்க. மீதி இருக்க கொஞ்சம் பேர் மட்டும் டைனருக்குள்ளே போகிறாங்க. ஜூலி, நீ இருக்கியான்னு ஜிம் கேட்க, ஆமாம் டேட் சொல்லுங்கன்னு ஜூலி கேட்க, நான் அந்த குழிக்கில் ஒரு ஸ்பேஸ் இருக்கதை பார்த்தேன், உங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, நீ கவலைப்படாதேன்னு ஜிம் சொல்கிறான். இப்போ உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது ஜிம், பார் ஓனர், பஸ்ஸில் வந்த ஒரு பையன். இவங்களை சுற்றி அந்த இடத்த துணியை போட்டு கவர் பண்ணி வைக்கிறாங்க, மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு. கென்னி ஜூலிக்கிட்ட சூரியன் மறைய போது வா உள்ளே போகலான்னு கூப்பிடுறான். இந்த பக்கம் செரீஃபை காட்டுறாங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாக அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டு இருக்காரு. எப்படியோ செரீஃப் கடைசியாக மேலே வர அங்கே ஒரு வயசானவரை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பெரியவரும், நமக்கு டைம் இல்லை, உங்ககிட்ட கன் இருக்குது, ரொம்ப நல்லது, என்னை கொன்னுடுன்னு அவர் சொல்ல டக்குன்னு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இது என்ன இடம், நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்க, யார் உங்களை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு செரீஃப் கேட்க, நான் ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருக்கேன், நீ அந்த டவுனில் இருந்து தானே வந்திருக்க, அந்த மரப்பொந்துக்குள்ளே நீ வந்த மாதிரி தான் நானும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், அந்த மரப்பொந்து நம்மளை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகும், என் தலையெழுத்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னு அவர் சொல்கிறாரு. அவர் பேர் வந்துட்டு மார்ட்டின். செரீஃபுக்கிட்ட, நான் உனக்கு உதவி பண்ணால் எனக்கு நீ உதவி பண்ணுறதா சொன்னேன், என்னை தயவு செஞ்சு கொன்னுடுன்னு மார்ட்டின் கேட்க, செரீஃப் அவர் கையில் இருக்க சிம்பிளை பார்த்துட்டு, கப்பற்படையில் நீங்கள் வேலை பார்த்தீங்களான்னு கேட்க, அவரும் ஆமான்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் உங்களை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு செரீஃப் மார்ட்டினோட கையில் இருக்க சங்கிலியை கலட்ட முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. பஸ்ஸில் வந்தாங்கல்ல, அவங்க டைனருக்குள்ளே கத்திகிட்டே இருக்காங்க. டோனா கன் எடுத்து லோட் பண்ண உடனே எல்லாரும் அமைதியாகிறாங்க. எங்களை வெளியே போக விடுங்கன்னு டிரைவர் ஆண்டி கேட்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக தெரியாது, நீங்கள் அந்த மரத்தை பார்த்த அப்புறம் தானே இந்த வில்லேஜுக்குள்ளே வந்தீங்கன்னு டோனா கேட்க, ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு டிரைவர் ஆண்டி கேட்க, அந்த ட்ரீயை பார்த்துட்டாவே உங்கள் கதை இந்த கிராமத்துக்குள்ளே முடிய போகுதுன்னு அர்த்தம்னு டோனா சொல்கிறாங்க. விக்டரும் டேபித்தாவும் மான்ஸ்டர் இருக்க குகைக்குள்ளேருந்து தப்பிச்சு ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளே ஏற்கனவே விக்டரோட பொருட்கள் நிறையா இருக்குது. நீங்கள் இங்கே ஏற்கனவே வந்திருக்கீங்களான்னு டாபிதா கேட்க, ஆமாம் சில சமயம் இங்கே வருவேன், நான் இங்கே ஃபுட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன், நம்ம சாப்பிடலான்னு விக்டர் சொல்கிறான். மேரியல் கிறிஸ்டிக்கிட்ட, நம்ம 2 பேர் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு இருந்தோம், நாங்கள் வந்து பார்த்தா உன்னை ஆளை காணோம், ஃபோன் பண்ணி பார்த்தேன், உனக்கு ரீச் ஆகலை, நீயும் எனக்கு ஃபோன் பண்ணலை, நானும் உன்னோட பேரண்ட்ஸும் போலீஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், ஆனால் 6 மாதமாக நீ எங்கே இருக்கேனே கண்டுபிடிக்க முடியலை, ஏன் இப்படி பண்ணேன்னு மேரியல் கோபமா நான் வெளியே போகிறேன்னு சொல்ல, கிறிஸ்டி அவங்கள தடுத்து, இங்கே பாரு, நீ எவ்வளோ காயப்பட்டிருக்கேன்னு எனக்கு புரியுது, ஆனால் இந்த இடம் நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. பார் ஓனர் ஜிம்முக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, என் விழா எலும்பு உடஞ்சிருச்சு, என்னால் மூச்சு விட முடியலைன்னு ஜிம் சொல்ல, ஸ்லோவாக மூச்சு விடுங்க ஜிம்னு பார் ஓனர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸில் வந்த பையன் மயக்கத்தில் இருந்திருப்பான், அவன் கண்ணு முழிச்சு கத்த ஆரம்பிக்கிறான். என்னால் நகர முடியலைன்னு அவன் சொல்ல, டேய் தம்பி இங்கே பாரு, சத்தம் போடாத, நாங்கள் 2 பேரும் உனக்காக இருக்கோம், நம்ம இப்போ அமைதியாக இருக்கணும், இல்லாட்டி அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து நம்மளை கொண்டுட்டுன்னு பார் ஓனர் சொல்கிறான். செரீஃப் மார்ட்டின் கையில் இருக்க சங்கிலியை கல்லை வச்சு அடித்து உடச்சிட்டு இருக்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதே, என்னை கொண்டுட்டு நீங்கள் இருந்து தப்பிச்சு போயிருந்து மார்ட்டின் சொல்ல, திடீர்னு ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது. எங்கேருந்து மியூசிக் வருதுன்னு பார்த்தா ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்குது. அந்த மியூசிக் பாக்ஸில் ஒரு பொம்மை அழகாக சுற்றிட்டு இருக்குது. இந்த மியூசிக் ஸ்டாப் ஆகிறதுக்குள்ளே இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டுன்னு மார்ட்டின் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜூலி அவங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு விண்டோ வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. கென்னி ஜூலியை பேசாமல் வந்து உட்காரு, உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, செரீஃப் டாலிஸ்மன் கல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் இங்கே சர்வை பண்ணியிருக்காங்கன்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பஸ்ஸில் வந்தவங்க சில பேர் டைனருக்குள்ளே வராமல் ஓடி போனாங்கல்ல, அதில் 2 பேர் பாருக்குள்ளே போகிறாங்க. மிச்சம் இருக்கவங்க காருக்கு பின்னாடிலாம் போய் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் திரும்பி வந்துடுங்கன்னு ஃபாத்திமா கத்திட்டு இருக்க, ஒரு பயலும் வரமாட்றாங்க. 2 மான்ஸ்டர் ஃபாத்திமா கிட்ட வர, உடனே எல்லிஸ் வா நம்ம இங்கேருந்து போயிடலான்னு அவளை வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். அந்த மான்ஸ்டர்ஸ் வெளியே நின்றுட்டு இருக்க, சில பேர் அந்த மான்ஸ்டருக்கு போய் கை கொடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்கள கடிச்சு கொதற அந்த அலறல் சத்தம் ஃபாத்திமாவுக்கு கேட்க, என்னால் அவங்கள காப்பாற்ற முடியலைன்னு அழுதுட்டு இருக்காங்க. பஸ்ஸில் வந்த பையன் ஒருத்தன் வீடு இடிஞ்சதில் மாட்டிக்கிட்டான்ல, அவனுக்கு வெளியே இருக்கவங்க அலற சத்தம் கேட்குது. இதுதான் நீங்கள் சொன்ன மான்ஸ்டரான அவன் கேட்க, பார் ஓனரும் ஆமான்னு சொல்ல, அவன் பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். அவன் வாயிலிருந்து வேற ரத்தம் வருது.
நான் சாக போகிறேன்னு அந்த பையன் கத்த, டே தம்பி தயவு செஞ்சு கத்தி உன் கூட சேர்ந்து எங்களையும் கடி வாங்க விட்டுறாதைன்னு பார் ஓனர் சொல்கிறான். ரேண்டல் சும்மா இருக்க முடியாமல் நான் வெளியே போகிறேன்னு கதவை திறக்க போகிறான். கென்னி அவனை பிடிக்க கென்னி பாக்கெட்டில் இருந்து கன் எடுத்து அவன் நெத்திலே வைக்கிறான். ஒழுங்காக டோரை ஓப்பன் பண்ணுங்க, இல்லாட்டி உன்னை சுற்றுவேன்னு ரேண்டல் சொல்ல, இங்கே பாரு உனக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது, பேசாமல் இருன்னு டோனா சொல்ல, சரி நான் வெளியே போய் பார்க்குறேன், எனக்கு என்னமோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த ரோட்டில் மரத்தை போட்டு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு ரேண்டல் சொல்ல, எல்லாருமே இங்கே பயத்தோடு தான் இருக்காங்க, ஒழுங்காக மரியாதையாக துப்பாக்கியை கீழே போடுன்னு டோனா சொல்ல, அதெல்லாம் முடியாது, டோரை ஓப்பன் பண்ணலாட்டி இவன் மூளை செதறிடுன்னு ரேண்டல் சொல்ல, நீ அவனை ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உன் தலையிலே ஷூட் பண்ணி உன்னை சாவடிப்பேன்னு டோனா சொல்கிறாங்க. மான்ஸ்டர்ஸ் அந்த டோர் கதவை தட்ட என்னென்னு ரேண்டல் பின்னாடி திரும்ப கென்னி கண்ணை பறித்து அவன் தலையிலே ஒரு அடியை போட்டு படுக்க போடுறான். ஷெரீஃப் மார்ட்டின் கையில் மாட்டியிருக்க சங்கிலியை ஒரு பக்கம் அடித்து உடைக்கிறாரு. உன்னோட ஒய்ஃப் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு கனவாக இருக்கும்னு நீ என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கியான்னு மார்ட்டின் கேட்க, என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஷெரீஃப் கேட்க, அவர் அப்படியே கீழே விழ போகிறாரு. அவரை ஷெரீஃப் தாங்கி பிடிக்க மார்ட்டின் கைக்குள்ளே புழுவாக போயிட்டு இருக்கு. அந்த மியூசிக் பாக்ஸில் இருந்து வந்த மியூசிக்கும் ஸ்டாப் ஆக மார்ட்டின் ஷெரீஃப் கையை கிழித்து, இனிமேல் என்னோட ரத்தம் உன்னோட ரத்தம்னு கீழே விழுந்து இறந்து போகிறாரு. ஷெரீஃப் ஒரு நெருப்பு கட்டையை எடுத்துகிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடமே காணாமல் போகுது. செத்து போன மார்ட்டினும் அங்கே இல்லை. இங்கே என்னடா நடக்குதுன்னு ஷெரீஃப் அப்படியே ஒரு இடத்துல உட்கார, ஒரு நாய் வந்து அவரை மோப்பம் பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடி போக அந்த நாயை ஃபாலோ பண்ணிவிட்டு ஷெரீஃப் போகிறாரு. பாருக்குள்ளே ஒரு பையனும் பொண்ணு வந்திருப்பாங்க. வெளியே ஏதோ அலறல் சத்தம் கேட்க, அது நாய் கத்துற சத்தமாக இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்ல, இல்லை இது கண்டிப்பாக நாய் கத்துற சத்தம் இல்லை, நான் பண்ணையில் வளர்ந்த பையன் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அப்போ ஒருத்தவங்க டோரை தட்டி, உள்ளே யாராச்சும் இருந்தால் டோரை ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் பஸ்ஸில் வந்தவங்க தான், எங்களுக்கு உதவி தேவைன்னு கூப்பிட, அந்த பையனும் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணுன்னு டோரை ஓப்பன் பண்ணுறான். ஒரு மான்ஸ்டர் பஸ்ஸுக்குள்ளே ஏறி போய் பார்க்குது. அங்கே ஒரு வயசான கப்புள்ஸ் பயத்தோடு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததே தப்புன்னு அந்த மான்ஸ்டர் சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே கடிச்சு கொதறுது. ஷெரீஃப் அந்த நாயை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அந்த டாக் காணாமல் போக அந்த மான்ஸ்டர்லாம் காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஷெரீஃப் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. டேபிதா விக்டர்கிட்ட நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்க, அதை பற்றி எதுவும் கேட்காதேன்னு விக்டர் சொல்கிறான். விக்டர் இந்த இடத்துல ஃபுட்டு இருக்குன்னு சொன்னால, வெறும் சாக்லேட் சிப் மட்டும்தான் இருக்குது, சரின்னு அதை டேபிதாக்கு கொடுக்குறான். இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே உன்னோட தானே டேபிதா கேட்க, இல்லை சில பொருட்கள் மட்டும்தான் என்னோடது, நான் இங்கே வந்தபோது சில பொருட்கள் இங்கே தான் இருந்துச்சுன்னு விக்டர் சொல்ல, நீ யார் கூட இந்த இடத்துக்கு வந்தேன்னு டேபிதா கேட்க, எங்கள் அம்மா கூட வந்தேன், அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு விக்டர் சொல்கிறான். அப்போது வெளியே டோரை போட்டு யாரோ தட்டிகிட்டு இருக்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஷெரீஃப் கன்னோட நின்றுட்டு இருக்காரு. ஷெரீஃப் அந்த டாலிஸ்மன் கல்லை எடுத்து காமிக்கிறாரு. எனக்கு எதுவும் ஆகலை, நம்ம சேஃபாக இருக்கலாம்னு ஷெரீஃப் சொல்லிவிட்டு கண்டெய்னருக்குள்ளே போக, பஸ்ஸில் வந்த இன்னொரு பையன் எல்ஜின்னு இருக்கான்ல, அவன் தலைதறிக்க ஓடி வந்துட்டு இருக்கான். ஷெரீஃப் கண்ணை காமிச்சு அங்கேயே நின்று சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்ல, பின்னாடி பாருங்கள் மான்ஸ்டர்ஸ் அவனை துரத்திட்டு வருது, அவன் மனுஷன் தானே டேபிதா சொல்ல, சரி வேகமாக ஓடி வாடான்னு ஷெரீஃப் சொல்ல, அவனும் அந்த மான்ஸ்டர்கிட்ட இருந்து தப்பிச்சு உள்ளே வரான். ஒழுங்காக நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லன்னு ஷெரீஃப் கன்னை வச்சு எல்ஜினை மிரட்ட, நான் பஸ்ஸில் வந்தேன்னு எல்ஜின்னு சொல்ல, ஓ பஸ் வேறு ஊருக்குள்ளே வந்துருச்சான்னு ஷெரீஃப் நினச்சிட்டு இருக்காரு. ஜிம் அந்த பையன்கிட்ட உனக்கு பேன்கேக்ஸ் பிடிக்குமான்னு கேட்க, அவனும் பிடிக்கும்னு சொல்ல, அப்போ சூரியன் உதிச்சப்புறம் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பேன்கேக்கை நீ சாப்பிடுவேன்னு ஜிம் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த பையனால் முடியலை. மரப்பலகை அவனை போட்டு அழுத்த அவன் வாயிலிருந்து ரத்தம் அதிகமாக வர அந்த பையன் அங்கேயே இறந்து போகிறான். என்னாச்சுன்னு ஜிம் கேட்க, அவன் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன்னு பார் ஓனர் சொல்லிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு மான்ஸ்டர் அப்படியே பார் ஓனர் மேலே பாஞ்சு அவனை கடிச்சு கொதறுது. அவன் அலற சத்தம் டைனர் வரைக்கும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட ஜூலி அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு டோரை ஓப்பன் பண்ண போகிறாங்க. டோனா ஜூலியை பிடிச்சி, இங்கே பாரு நம்மளால் இப்போ டோரை ஓப்பன் பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம், உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு டோனா சொல்லிட்டு இருக்க, ஜூலி அந்த இடத்துல உருண்டு புரண்டு அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் தேடி போனதை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு விக்டர் ஷெரீஃப்கிட்ட கேட்க, ஷெரீஃப் அந்த மார்ட்டினை பார்த்த விஷயத்த சொல்லாமல் பேச்சை மாற்றி நீ என்ன வரைஞ்சிட்டு இருக்கேன்னு விக்டர்கிட்ட கேட்குறாரு. நான் பார்க்குற விஷயங்களை உடனே வரைஞ்சி வச்சுருவேன், நம்ம எல்லாத்தையும் மறந்து போனால் கூட இந்த டிராயிங்ஸ் அதை ஞாபகப்படுத்துன்னு விக்டர் சொல்கிறான். மார்னிங் ஆகுது. ஜூலியா அழுதுகிட்டே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கண்ணு முழிச்சு வேகமாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேடுன்னு கத்திட்டே ஓடுறாங்க. பின்னாடி எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அந்த பார் ஓனர் இருக்கான்ல, அவனை அப்படியே கடிச்சு கொதறி போட்டு வச்சுட்டு போயிருக்கு அந்த மான்ஸ்டர். அந்த பாடியை பார்க்கவே முடியல, அவ்வளோ கொடூரமாக கொன்று போட்டு வச்சுருக்கு. டேடு கேட்குதான்னு ஜூலி கேட்க, ஜூலின்னு ஜிம் கூப்பிட்றான்.
நல்ல வேளை ஜிம் உயிரோடு தான் இருக்கான்னு டோனாவும் மற்றவங்களும் அந்த மரப்பலகையை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டிரைவர் ஆண்டி பஸ்ஸுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பஸ்ஸுக்குள்ளே ரத்தமாக இருக்குது. என்னென்னு போய் பார்த்தா அந்த மான்ஸ்டர் வயசான கப்புள்ஸை நேற்று கொன்னுச்சில்ல, அவங்க பாடியை பார்த்துட்டு இந்த ஆன்ட்டிக்கு கை கால் எல்லாம் நடுங்கி போகுது. அப்படியே கதறிக்கிட்டே பஸ்ஸை விட்டு வெளியே போகிறாங்க. ஷெரீஃப் எல்ஜின் கிட்ட பஸ்ஸில் எத்தனை பேர் வந்தீங்கன்னு கேட்குறாரு. ஒரு 20-25 பேர் இருப்போம்னு எல்ஜின் சொல்லிவிட்டு, ஒரு ஆண்டி ஷாட்கன்னை வச்சு மிரட்டி டைனருக்குள்ளே போக சொன்னாங்க. அப்புறம் ஒரு வீடு கூட இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு எல்ஜின் சொல்ல, எந்த வீடுன்னு டேபிதா கேட்க, டைனருக்கு பக்கத்தில் இருந்த வீடு தான் எல்ஜின் சொல்ல, டேபிதாக்கு தூக்கி வாரி போடுது. ஜிம்முக்கு என்னாச்சுன்னு வேகமாக அழுதுகிட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. டேபிதா நில்லுன்னு ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கைக்குள்ளே புழுவாக ஊர்ந்து போயிட்டு இருக்கு. மார்ட்டின் கையில் போச்சுல்ல, அந்த மாதிரி. விக்டர் ஷெரீஃபை ஒரு மாதிரி பார்க்குறான். விக்டருக்கு இதை பற்றி தெரியும் போல். விக்டருக்கு நிறையா விஷயம் தெரியும், ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டான். சரி வாங்க போகலான்னு ஷெரீஃப் அங்கேருந்து கிளம்ப இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. மார்ட்டின் ஷெரீஃப் கையில் கிழிச்சார்ல, அந்த காயத்தை ஷெரீஃப் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இந்த காட்டுக்குள்ளே போன பயணத்தை பற்றி அவரோட பையன் எல்லிஸுக்கிட்ட சொல்கிறாரு. சாரா என்னை ஒரு மரப்பொந்துக்குள்ளே போக சொன்னால், திடீர்னு பார்த்தா நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு ஷெரீஃப் சொல்ல, அப்போது அந்த மரப்பொந்து உங்களை டெலிபோர்ட் பண்ணியிருக்கா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. சரி சாரா எங்கே போனான்னு எல்லிஸ் கேட்க, அது எனக்கு சத்தியமாக தெரியாது, அவள் பின்னாடி வரேன்னு சொன்னால், ஆனால் அவளை ஆளை காணோம். அதுக்கப்புறம் நான் எப்படியோ வழியை கண்டுபிடிச்சி ஊருக்குள்ளே வந்துட்டேன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. ஃபாத்திமாவை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நேற்று நைட்டு சில பேரை மான்ஸ்டர் கொன்னுருச்சு, அவங்கள காப்பாற்ற முடியலைன்னு ஃபாத்திமா அழுதுகிட்டே இருக்கான்னு எல்லி சொல்ல, இங்கே பாரு, அவளுக்கு நீ துணையாக இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம். நீ அவளுக்கு ஒரு மோதிரம் செஞ்சு கொடுன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. கிறிஸ்டி ஜிம்முக்கிட்ட நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா 3 விலா எலும்பு உடஞ்சிருக்குன்னு கிறிஸ்டி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க தங்கியிருந்த வீடு இடிஞ்சு போச்சில்ல, அதனால் டோனா இவங்களை காலனி ஹவுஸில் தங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் டேபிதாக்கு காலனி ஹவுஸில் தங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு ஜிம்முக்கிட்ட சொல்கிறாங்க. டேபிதா, நீ இறந்து போயிட்டேன்னு நான் நினச்சேன், உன்னை இழக்க என்னால் முடியாது, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதேன்னு ஜிம் சொல்கிறான். நான் அந்த ஒயரோட எண்டை பார்த்தேன், அது எது கூடயும் கனெக்ட் ஆகலை, சும்மா தொங்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி மட்டும் எப்படி வருதுன்னு டேபிதா கேட்க, இங்கே பாரு, இதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம், நீ நம்ம பசங்களை நல்லா பார்த்துக்கோன்னு ஜிம் சொல்ல, ஆமாம் அவங்க எப்போ கடைசியாக சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியலை, நான் அவங்கள டைனருக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறேன்னு டேபிதா சொல்கிறாங்க. ரேண்டல் டோனா கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். எதுக்குன்னா ரேண்டல் ஒரு துப்பாக்கி வச்சுருக்கான், அந்த துப்பாக்கியை காலனி ஹவுஸுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு டோனா சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் அப்புறம் எதுக்கு துப்பாக்கி வச்சுருக்கீங்க, அதான் துப்பாக்கியை வச்சு அந்த மான்ஸ்டரை கொல்ல முடியாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, உங்களுக்கு மட்டும் எதுக்கு துப்பாக்கி, எல்லாரையும் பயமுறுத்துவான்னு ரேண்டல் கத்திட்டு இருக்க, ஷெரீஃப் அங்கே வந்து, இங்கே பாரு தம்பி, துப்பாக்கிலாம் யாரும் வச்சுருக்கக்கூடாது, இதுதான் இந்த ஊரோட ரூல்ஸ்னு ஷெரீஃப் சொல்ல, இப்போ ரூல்ஸ் மாறிடுச்சுன்னு ரேண்டல் சொல்கிறான். சரி அப்படின்னா ஒன்று பண்ணு, உன் துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ரூல்ஸ் போட்டு வாழ்ந்துக்கோ. நான் ரொம்ப பொறுமைசாலி, ஆனால் இப்போ எனக்கு நடந்த விஷயத்தை நினச்சி நானே ரொம்ப காண்டில் இருக்கேன். ஒழுங்காக துப்பாக்கியை கீழே போட்டுட்டு போன்னு ஷெரீஃப் அந்த பையனை மிரட்ட, அவனும் பயந்துக்கிட்டே துப்பாக்கியை கீழே போட்டுட்டு கிளம்புறான். டேபிதா ஜூலி ஈத்தனை டைனருக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஈத்தன் விக்டரை போய் பார்க்கலாமான்னு கேட்க, இல்லை நம்ம நாளைக்கு போகலான்னு அவங்க அம்மா சொல்ல, நானும் ஜேடும் விக்டரோட அனுமதி இல்லாமல் அவர் ரூமுக்குள்ளே போய் க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணோம், அதை அவர்கிட்ட சொல்லணும்னு ஈத்தன் சொல்ல, சரி நீ சாப்பிடு நம்ம போகலான்னு டேபிதா சொல்கிறாங்க. டேபிதா கென்னியோட அம்மாக்கிட்ட, நாங்கள் தங்கியிருந்த வீடு இடிஞ்சு போச்சு, போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீங்கள் என் வீட்டிலே வந்து தாராளமாக தங்கிக்கலான்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. டோனா ஷெரீஃபுக்கிட்ட, அந்த பஸ்ஸில் வந்தவங்களில் சில பேர் இறந்து போயிட்டாங்க, இப்போது 22 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு போதுமான உணவுப் பொருட்கள் நம்மக்கிட்ட இல்லை, அந்த புயல் வேற வந்து பயிர்களை சேதம் பண்ணிருச்சுன்னு டோனா சொல்லிட்டு இருக்காங்க. கென்னியும் எல்லிஸும் காட்டுக்கு வந்து விலங்குகளை பிடிக்க ட்ராப் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு மியூசிக் இவங்களுக்கு கேட்க, என்னென்னு ஓடி போய் பார்த்தா ஃபோனில் அலாரம் ரிங் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட நெத்தியில் கம்பி குத்தி இறந்து போய் கிடக்குறாங்க. சரி இவங்க பாடியை தூக்கிட்டு போய் எரிச்சிடலான்னு கென்னி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு டக்குன்னு கண்ணு முழிக்கிறாங்க. அவங்க இன்னும் சாகலை, உடனே போய் கிறிஸ்டியை கூட்டிகிட்டு வான்னு எல்லிஸ் சொல்கிறான். விக்டர் அவன் ரூமுக்கு வந்து பார்க்குறான், எல்லா பொருட்களும் கிளஞ்சு போய் கிடக்குது. எதையோ ஒன்று காணுன்னு விக்டர் தேடிட்டு இருக்க, ஒரு பொண்ணு அங்கே வர, என் ரூமுக்கு யார் வந்தான்னு விக்டர் கேட்க, ஜேடும் ஈத்தனும் வந்தாங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல, விக்டர் கோவமாக ஜேடை பார்க்க போகிறான். ஜேடு விக்டர் வச்சுருந்த வயலினை தூக்கிட்டு வந்து வாசிச்சுட்டு இருக்கான். விக்டர் ஜேடுக்கிட்ட, அது என்னோடய வயலின் ஒழுங்காக கொடுத்துருன்னு சொல்ல, ஜேடும் ஓ சாரி இந்த புடின்னு வயலினை கொடுக்க,
அது என்னோட ரூம், என் ரூம் பக்கத்து இனிமேல் வந்துடாதேன்னு விக்டர் கத்திட்டு அங்கேருந்து போக, விக்டர் ஒரு நிமிஷம் நில்லுன்னு அந்த சிம்பிள்ஸ் வரைஞ்சிருந்த டைரியை எடுத்துகிட்டு போய், இந்த சிம்பிள்ஸை நான் அடிக்கடி பார்க்குறேன், அது யார் வரைஞ்சாங்கன்னு எனக்கு தெரியணும், இந்த டைரிக்குள்ளே உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோவும் இருக்கு பாரு, அதனால் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லு, ஒருவேளை அது நம்ம இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கான வழியாக இருக்கலான்னு ஜேடு சொல்ல, இனிமேல் என் பொருளை தொடாதேன்னு விக்டர் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். தலையில் கம்பி குத்திருக்குல்ல அந்த பொண்ணு பேர் கெல்லி எல்லிஸ்கிட்ட, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் நேற்று நைட்டு அந்த பாரில் இருந்தோம், யாரோ 2 பேர் கதவை தட்டினாங்க, என் பாய் ஃப்ரெண்டும் போய் கதவை திறந்தான், அவங்க அப்படியே எங்களை வெளியே இழுத்துட்டு போனாங்க, என் பாய் ஃப்ரெண்டை அவங்க என் கண்ணு முன்னாடியே கொன்னாங்கன்னு கெல்லி சொல்லிட்டு இருக்க, கிறிஸ்டியை கென்னி கூட்டிகிட்டு வரான். கம்பி குத்துனதை கிறிஸ்டி பார்த்துட்டு இவங்களை காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஃபாத்திமா எல்ஜின் கிட்ட, உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, நான் பண்ணுறேன்னு சொல்ல, இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் ஏரி குளம் மாதிரி இருக்கான்னு கேட்க, ஆமாம் இருக்குன்னு ஃபாத்திமா ஜூலிக்கு பிரெண்டல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குளத்தை காட்டுவாங்கள்ல, அந்த குளம் இருக்க இடத்துக்கு எல்ஜினை கூட்டிகிட்டு வராங்க. இது எப்படி உனக்கு தெரியும்னு ஃபாத்திமா கேட்க, என் கனவுல இந்த குளத்தை நான் பார்த்தேன்னு எல்ஜின்னு சொல்கிறான். நான் இங்கே வரும்போது நாடியான்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கும் இந்த மாதிரி தான் அடிக்கடி கனவு வரும், அந்த கனவுகளை பற்றி எங்ககிட்ட அவள் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. கிறிஸ்டி கென்னி எல்லிஸ்கிட்ட, இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் கூட 15 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி தான் இவளை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன தான் வழின்னு கென்னி கேட்க, அவள் தலையில் இருக்க கம்பியை வெளியே எடுத்தா ஒரு வேளை அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன்னு கிறிஸ்டி சொல்லிட்டு இருக்கும்போது, கெல்லி கிறிஸ்டியை கூப்பிட்டு, நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. பண்ணைக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் தேவைப்படாத ட்ரெஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, தேவைப்படுறவங்க எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். டேபித்தாவும் ஜூலியும் அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது டேபித்தாக்கு மட்டும் 2 பேய் குழந்தைங்க கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் மறைஞ்சு போக ஜூலியை கூட்டிகிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க. ஜூலி வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட அங்கேருந்து எதுக்காக பயந்து ஓடி வந்தீங்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லைன்னு டேபித்தா சொல்ல, இங்கே பாருங்கம்மா, நேற்று நைட்டு டைனரில் உட்காந்து என்ன தெரியுமா யோசித்தேன், நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு, அப்புறம் அந்த மான்ஸ்டர் வந்து டேடையும் கொண்டுட்டா, ஈத்தனை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன்னு நினச்சி கவலைப்பட்டேன்னு ஜூலி சொல்ல, நாங்கள் 2 குழந்தைங்க என்னை பார்த்துட்டு இருக்க மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சதை பார்த்தேன்னு டேபித்தா சொல்கிறாங்க. கெல்லி கிறிஸ்டிக்கிட்ட அவங்க ஃபோனை எடுத்து கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அம்மாவுக்கு கால் பண்ணி பேசணுன்னு கெல்லி சொல்ல, இந்த இடத்துல ஃபோன்லாம் வேலை செய்யாதுன்னு கிறிஸ்டி சொல்லிவிட்டு, நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லு, அதை நான் லெட்டராக எழுதி உங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறேன்னு கிறிஸ்டி சொல்ல, நான் எங்கள் அம்மா மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், ஆனால் நான் வீட்டை விட்டு வரும்போது அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன், அதுக்கு சாரி சொன்னதா சொல்லுங்கன்னு கெல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே வலி தாங்க முடியாமல் அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஷெரீஃப் அவர் ஒய்ஃப் சமாதிக்கு வந்து புலம்பிட்டு இருக்காரு. அப்போ யாரோ கத்துற சவுண்டு கேட்டு வந்து பார்க்குறாரு. கென்னி, கிறிஸ்டி, எல்லிஸ் அப்புறம் அந்த பொண்ணுலாம் இருக்காங்க. இந்த பொண்ணு பஸ்ஸில் வந்தவ, அந்த மான்ஸ்டர்ஸ் இவளை கொல்லாமல் இந்த நிலமையில விட்டுட்டு போயிடுச்சுன்னு எல்லிஸ் சொல்கிறான். ஷெரீஃப் அவள் தலையில் சொறி இருக்க கம்பியை வெளியே எடுக்க அந்த பொண்ணோட உயிர் அந்த இடத்துல போகுது. எல்லிஸ் ஃபாத்திமா கிட்ட, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். எனக்கு தெரியும், நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வீட்டுக்கு போன அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம், ஆனால் இதுக்கு மேலே என்னால் காத்திருக்க முடியாது, நம்ம சந்தோஷத்தை இந்த இடம் முடிவு பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு எல்லிஸ் கேட்க, ஃபாத்திமாவும் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஈத்தன் கல்லை அடுக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கான். டேபித்தா வந்து பார்க்குறாங்க. டேபித்தா மான்ஸ்டர் இருக்க குகைக்குள்ளே இந்த மாதிரி தான் கல் அடிக்கிருந்ததை பார்த்துருப்பாங்க. ஈத்தனுக்கிட்ட போய், இது ஒன்றும் கதையில் வர மாதிரி கற்பனையான இடம் கிடையாது, ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்ல, எனக்கு தெரியுமா, நான் கவனமாக இருப்பேன்னு ஈத்தன் சொல்லிட்டு இருக்கும்போது டேபித்தா கண்ணுக்கு அந்த பேய் குழந்தைங்க தெரிய ஈத்தனை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஷெரீஃப் டோனா கிட்ட, பஸ்ஸில் வந்த பொண்ணு ஒருத்தி காட்டுக்குள்ளே உயிருக்கு போராடிட்டு இருந்தா, அந்த மான்ஸ்டர்ஸ் அவள் தலையில் கம்பியை சொருகிட்டு உயிரோடு விட்டுட்டு போயிருக்குங்க. அந்த பொண்ணு கெல்லி அவள் பாய் ஃப்ரெண்ட் பிரையன் கூட வந்ததா எல்லி சொன்னா. அந்த பையனை இவன் முன்னாடியே அந்த மான்ஸ்டர் கொன்று இருக்கு, அதை இந்த பொண்ணை பார்க்க சொல்லி அந்த மான்ஸ்டர் டார்ச்சர் பண்ணியிருக்குன்னு ஷெரீஃப் சொல்ல, நான் அதுக்காக வருத்தப்படுறேன்னு டோனா சொல்கிறாங்க. நான் தடவை ஈராக் போயிருந்தப்ப நானும் என் கூட வேலை பார்த்தவங்களும் ஜீப்பில் போயிட்டு இருந்தோம். இவங்க ஜீப் என்ன ஆயிருக்குன்னா, மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்த வெடிகுண்டு மேலே ஏறி இறங்கியிருக்கு. அந்த வெடிகுண்டு வெடித்ததில் முன்னாடி இருந்த 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இன்னொரு சின்ன பையனும் எங்கள் கூட வந்தான். அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான். அந்த பையன் அழுதுகிட்டே என் மடியில் உயிரை விட்டான். நான் தடவையாக ஒரு உயிர் போகிறத அன்னைக்கு தான் பார்த்தேன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. ஷெரீஃப் எதுக்காக இந்த கதையை சொன்னார்னா, அந்த இறந்து போன பையன் பேர் கார்ஃப்ரல் பிரையன் கெல்லி. இப்போ இறந்து போச்சுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் கெல்லி, அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேர் பிரையன். இது தற்செயலாக நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு.
டோனா ஷெரீஃபுக்கிட்ட அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கல்ல, அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்னு கேட்க, நான் கிளம்புறேன்னு ஷெரீஃப் சொல்ல, சரி உங்களுக்கு இப்போ சொல்ல விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல, என்கிட்ட சொல்லணும்னு தோணும் போது சொல்லுங்கன்னு டோனா சொல்கிறாங்க. கென்னி சர்ச்சுக்கு வந்து ஃபாதர் கேத்ரியோட புக்ஸை தேடிட்டு இருக்கான். அப்போ அண்டர் கிரவுண்டில் போய் பார்க்குறான். அங்கே சாரா பொண்ணு நின்றுட்டு இருக்கதை கென்னி பார்த்துட்டு ஷாக்காக இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இப்போது எபிசோட் 4ஓட ஆரம்பத்தில் கென்னியோட பாஸ்ட் லைஃப்பை காமிக்கிறாங்க. அவன் ஃபஸ்ட் இந்த வில்லேஜுக்கு வந்திருப்பான்ல, அப்போது கிறிஸ்டி தான் கென்னி ஃபேமிலிக்கு உதவி பண்ணுறாங்க. கென்னியோட அப்பா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலைன்னு சொல்ல, இல்லை டாட் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம்னு கென்னி சொல்கிறான். அவங்க அப்பா அடிக்கடி எல்லாத்தையும் மறந்து போயிடுவார். ஒரு நாள் கென்னியோட அப்பா வீட்டை விட்டு போயிடுவார். அவரை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வர வழியில் தான் அந்த ட்ரீயை அவங்க பார்த்துருப்பாங்க. அந்த மரத்தை பார்த்துட்டாவே இந்த வில்லேஜை விட்டு யாராலையும் வெளியே போக முடியாது. இந்த வில்லேஜில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கென்னிக்கு தெரிய வர, இதெல்லாம் நினச்சி கென்னி அழுதுகிட்டே வெளியே வரான். ஷெரீஃப் கென்னிக்கிட்ட வந்து நேற்று நைட்டு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன்னு ஷெரீஃப் கேட்க, அதாவது கென்னி இந்த வில்லேஜுக்கு வந்து அதுதான் முதல் நைட்டு. அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணியிருக்குன்னா டோரை தட்டியிருக்கு. கென்னியோட அப்பாவும் அவரோட பிரதர்ஸ் தான் வெளியே நிற்கிறாங்கன்னு கதவை திறக்க போயிருக்காரு. ஆனால் கென்னியோட அம்மா அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி கென்னி நேற்று நடந்த விஷயங்களை பற்றி ஷெரீஃபுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் இங்கே வர எல்லாருக்குமே பயமும் குழப்பமும் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகிடுன்னு ஷெரீஃப் சொல்லிவிட்டு, நான் ஆர்மியில் இருந்தேன், நான் இந்த வில்லேஜுக்குள்ளே வந்த அப்புறம் தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினேன், ஆனால் என்னால் எல்லாத்தையும் தனியாக பார்க்க முடியாது, எனக்கு கீழே டெபியூட்டியாக வேலை பார்க்குறியான்னு ஷெரீஃப் கென்னிக்கிட்ட கேட்குறாரு. கென்னியும் அதுக்கு ஓகே சொல்கிறான். இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். கென்னி ஷெரீஃபுக்கிட்ட உங்களுக்கு ஒன்றை காட்டணும், வேகமாக என் கூட வாங்கன்னு சொல்கிறான். அந்த சீனை கட் பண்ணி ஜூலி அவங்க அம்மா கிட்ட உங்கள் கண்ணுக்கு திரும்பவும் ஏதாச்சும் தெரிஞ்சுதான்னு கேட்க, ஆமாம் அந்த பேய் குழந்தைங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சது, அதை பற்றி நீ கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ கொஞ்சம் நேரம் உன் தம்பியை பார்த்துக்கோ, நான் உங்கள் அப்பா கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு டேபிதா சொல்கிறாங்க. ஜேட் இப்போ வீட்டுக்கு வர, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு ஜூலிக்கிட்ட கேட்க, எங்கள் வீடு தான் இடிஞ்சு போச்சுல்ல, அதான் கென்னியோட அம்மா இங்கேயே தங்கிக்க சொன்னாங்கன்னு ஜூலி சொல்ல, இப்போ தான் காலனி ஹவுஸ்லேருந்து வந்த 3 பேரை அடித்து துரத்துனேன், இப்போ நீங்கள் வந்துட்டீங்களான்னு ஜேடு கத்திட்டு போயிட்டு இருக்கான். கென்னி ஷெரீஃபை சர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த சாரா பொண்ணை காமிக்கிறான். இவ எப்படி இங்கே வந்தான்னு ஷெரீஃப் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க, நான் இவகிட்ட தனியாக பேசணும், நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுன்னு கென்னிக்கிட்ட சொல்கிறாரு. ஷெரீஃப் சாரா கிட்ட அந்த மரப்பொந்துக்களை என்னை போக சொன்ன அப்புறம் நீ எங்கே போனேன்னு கேட்க, நானும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மரப்பொந்துக்களை வந்தேன், திடீர்னு பார்த்தா இங்கே வந்துட்டேன், எனக்கு எப்படின்னே தெரியலேன்னு சாரா சொல்ல, ஆமாம் அந்த மரப்பொந்துக்களை போனால் நம்ம தப்பிக்கலான்னு உனக்கு எப்படி தெரியும்னு ஷெரீஃப் கேட்குறாரு. ஒரு வெள்ளை சட்டை போட்ட பையன் என் கண்ணுக்கு தெரிஞ்சான், அவன் தான் என்கிட்ட சொன்னான், நம்ம இந்த இடத்த கோவப்படுத்திட்டோன்னு சொல்லிட்டு மரப்பொந்துக்குள்ளே போனால் மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு சொன்னான்னு சாரா சொல்ல, உனக்கு அடிக்கடி வாய்ஸ் கேட்குதுன்னு சொன்ன இல்லை, அந்த வாய்ஸும் இந்த பையனோட வாய்ஸும் ஒன்றான்னு ஷெரீஃப் கேட்க, இல்லை ரெண்டுமே வேறு வேறேன்னு சாரா சொல்கிறாங்க. என்னால் இனிமேல் ஊருக்குள்ளே வந்து சாதாரணமாக வாழ முடியாது, என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சாரா சொல்கிறாங்க. நீ இங்கே இரு, நான் கென்னிக்கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு ஷெரீஃப் சொல்ல, சாரா கிளினிக் டோரை ஓப்பன் பண்ணதுனால தான் மான்ஸ்டர்ஸ் கென்னியோட அப்பாவை வந்து கொண்டு இருக்கோம், அந்த விஷயத்தை பற்றி கென்னிக்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சாரா சொல்கிறாங்க. ஷெரீஃப் கென்னிக்கிட்ட, சாரா ஒரு யுனிக்கான பொண்ணு, அவள் இந்த இடத்தோட கனெக்ட் ஆகிருக்கா, அவளுக்கு வாய்ஸ் கேட்குதுன்னு ஷெரீஃப் சொல்ல, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கென்னி கேட்க, எனக்கே ஃபஸ்ட்டு தெரியாது, ஃபாதர் கேத்ரி தான் இவளை பேஸ்மெண்ட்டில் லாக் பண்ணி வச்சுருந்தாரு, அவர் என்கிட்ட ப்ரூஃப் கூட காமிச்சார், அதுக்கப்புறம் அவர் அந்த மான்ஸ்டர்ஸ் கொன்னுருச்சு, நான் சாராவை கூட்டிகிட்டு அந்த காட்டுக்குள்ளே போனேன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. என்ன நீங்கள் சாராவை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போனீங்களா? எல்லார்கிட்டையும் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க, அந்த பொண்ணு ரொம்பவே டேஞ்சரஸ், அவளோட பிரதரே கொண்டு இருக்கா, 9 வயசு சின்ன பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா, அவளை அந்த பாக்ஸுக்குள்ளே போடணுன்னு கென்னி சொல்ல, யாருமே பாக்ஸுக்குள்ளே இனிமேல் போகக்கூடாது, நான் தான் அந்த ரூல்ஸை போட்டேன், சாரா நமக்கு தேவை, அந்த காட்டுக்குள்ளே என் உயிரை அவள் காப்பாற்றிருக்கான்னு ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போக ஷெரீஃப் கைக்குள்ளே அந்த புழு மறுபடியும் போக ஷெரீஃப் மயக்கம் போடுறாரு. ஈத்தன் விக்டரை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பான், அதனால் ஜூலி அவனை காலனி ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜூலி ஃபாத்திமாவுக்கு என்கேஜ்மெண்ட் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. நானும் எல்லிஸும் இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், எனக்கு நீ தான் மணப்பெண் தோழியாக இருக்கணுன்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. ஈத்தன் விக்டரை பார்க்க அவன் ரூமுக்கு வரான். என்ன மறுபடியும் ஏதாச்சும் திருடிட்டு போக வந்தியான்னு விக்டர் கேட்க, நான் உங்கள் பொருளை எடுக்க வேண்டான்னு ஜேடுக்கிட்ட சொன்னேன், ஆனால் அதை அவர் கேட்கலைன்னு ஈத்தன் சாரி சொல்கிறான். எங்கள் அம்மாவை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு ரொம்ப நன்றின்னு ஈத்தன் சொல்ல, உன்னோட அம்மா நல்லவங்க, இந்த மாதிரி அம்மா கிடைக்க நீ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கன்னு விக்டர் சொல்கிறான். ஆமாம் என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு ஈத்தன் கேட்க, நான் பார்த்த விஷயங்களை வரைஞ்சிட்டு இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன், இங்கேருந்து கிளம்புன்னு விக்டர் சொல்கிறான்.
கிறிஸ்டி செரிஃபுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் காட்டுக்குள்ளே போனேன்ல, அங்கே சிலந்தி என்னை கடிச்சிருச்சுன்னு சிலந்தி கடித்த இடத்த காட்டிகிட்டு இருக்காரு. அப்போது மார்ட்டின் அவர் கையில் கிழிச்ச காயத்தை கிறிஸ்டி பார்த்துட்டு இது என்ன காயம்னு கேட்க, ஒரு மரக்கில் கையில் கிழிச்சிருச்சுன்னு செரிஃப் சொல்கிறாரு. நீங்கள் மன அழுத்தமாக இருக்கீங்களான்னு கிறிஸ்டி கேட்க, இது என்ன கேள்வி, இந்த ஊரில் யார் தான் மன அழுத்தம் இல்லாமல் இருக்காங்க, எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருக்காங்கன்னு செரிஃப் சிரிக்கிறாரு. ஜேடு பாருக்குள்ளே வரான். டிரைவர் ஆண்டி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னால் தான் எல்லாருமே இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பையன் பஸ்ஸை திருப்புங்கன்னு சொன்னான், நான் அவன் பேச்சை கேட்கலைன்னு டிரைவர் ஆண்டி சொல்ல, நீங்கள் அந்த மரத்தை பார்த்த அப்புறம் அந்த பையன் பஸ்ஸை திருப்ப சொன்னானா இல்லை மரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியான்னு ஜேடு கேட்க, மரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான்னு டிரைவர் ஆண்டி சொல்ல, அப்போ உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, அந்த ட்ரீயை பார்த்துட்டாவே நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்னு ஜேடு சொல்கிறான். நான் அன்றைக்கி இந்த பஸ்ஸை ட்ரைவ் பண்ணுறதா இல்லை, என்னோடய காலேஜ் ஃபீஸ் கட்ட எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் இன்றைக்கி நானே பஸ்ஸை ட்ரைவ் பண்ணுறேன்னு சொன்னேன், கடைசியாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை பல மில்லியனுக்கு விற்றேன், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், இதுதான் விதி போலேன்னு ஜேடு சொல்கிறான். டேபிதா ஜிம்முக்கிட்ட நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் எதுக்காக கிளினிக்கில் இருந்து வந்தீங்கன்னு கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் அன்றைக்கி நைட்டு இந்த வீடு இடிஞ்சு கீழே கிடந்தப்போ என் மனசில் ஒரு கேள்வி தான் வந்துச்சு, நம்மளை எதுக்காக அந்த ரோடு இந்த வில்லேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கணும், நம்மளை வச்சு யாரோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, அன்றைக்கி ரேடியோவில் ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுன்னு ஜிம் சொல்ல, அப்புறம் ஏன் எல்லோரும் சும்மா இருக்காங்கன்னு டேபிதா கேட்க, இல்லை அவங்க யாருக்குமே தெரியாது, அதுக்குள்ளேயும் புயல் வந்துருச்சு, அந்த ரேடியோவில் ஒருத்தன் என்கிட்ட பேசினா, என்னோட பேர் நம்ம எல்லாரோட பேரும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னோட ஒய்ஃப் பேஸ்மெண்ட்டில் அந்த குழியை தோண்டி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு வார்னிங் கொடுத்தான், அதுக்கப்புறம் தான் உன்னை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு ஓடி வந்தேன்னு ஜிம் சொல்ல, அப்போ யாரோ நம்மளை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்களா, அவங்க நம்ம எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு டேபிதா கேட்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம் அது மட்டும்தான், இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஜிம் சொல்கிறான். இறந்து போன ஃபாதர் கேத்ரி செரிஃப் கண்ணுக்கு தெரிகிறாரு. என்ன நான் உன் கண்ணுக்கு தெரிகிறது உனக்கு ஆச்சரியமா இல்லையான்னு ஃபாதர் கேட்க, இந்த வில்லேஜில் மரப்பொந்துக்குள்ளே போனால் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது, என் கைக்குள்ளே வேறு புழு எல்லாம் போகுது, இப்போ நீ என் கண்ணுக்கு தெரிகிறது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலைன்னு செரிஃப் சொல்கிறாரு. நீ கென்னிக்கிட்ட அவங்க அப்பா இறந்து போனதுக்கு சேரா தான் காரணம்னு சொல்லக்கூடாதுன்னு ஃபாதர் சொல்ல, என்னால் கென்னிக்கிட்ட போய் சொல்ல முடியாதுன்னு செரிஃப் சொல்ல, எல்லி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம எல்லாரும் வாழ்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை இருக்கும், கென்னிக்கு இப்போ நீ தான் நம்பிக்கை, நீ இந்த உண்மையை கென்னிக்கிட்ட சொன்னால் அவங்க அப்பா இறந்து போன விஷயம் தெரிஞ்சிருந்தோம் செரிஃப் நம்மக்கிட்ட மறைச்சிட்டாருன்னு அவன் உடஞ்சி போயிடுவான், புரோக்கன் பீப்புளால் இந்த இடத்துல உயிர் வாழ முடியாதுன்னு ஃபாதர் சொல்கிறாரு. ஜிம் டோனா கிட்டே வந்து, நீங்கள் அன்றைக்கி ரேடியோவில் அந்த வாய்ஸை கேட்டிங்கல்ல, ஆமாம் கேட்டேன்னு டோனா சொல்ல, அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன, நம்மளை யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு ஜிம் சொல்ல, அப்படியே நம்மளை யாராச்சும் கண்காணிச்சா கூட நமக்கு ஒன்றும் அவங்க நல்லது பண்ண போகிறதில்ல, அந்த மான்ஸ்டர் கூட மனுஷங்க மாதிரி நடப்பாங்க பேசுவாங்க, ஒருவேளை அந்த மான்ஸ்டரோட வாய்ஸாக கூட இருக்கலாம்னு டோனா சொல்கிறாங்க. அந்த ரேடியோ எங்கன்னு ஜிம் கேட்க, புயலில் கொஞ்சம் சேதம் ஆகிருக்கு, நான் சொல்கிற வரைக்கும் நீ எதுவும் முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்காதேன்னு டோனா சொல்கிறாங்க. ரேண்டல் இருக்கான்ல, அவன் ஒருத்தனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்குடா இப்போ அவனை அடிச்சுட்டு இருக்கேன்னு டோனா வந்து கேட்குறாங்க. அவன் என் பேக்கில் இருந்து என்னோடய ட்ரெஸ்ஸை எடுத்தான், அதான் அடித்தேன்னு ரேண்டல் சொல்ல, இங்கே பாரு இங்கே இருக்க பொருட்களை நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு டோனா சொல்ல, அது என்னால் முடியாது, என் பொருளை நீங்கள் தொட்டால் கூட உங்களையும் அடிப்பேன்னு ரேண்டல் சொல்கிறான். கென்னி சேரா கிட்ட, உனக்கு ஏதோ வாய்ஸஸ்லாம் கேட்குதுன்னு செரிஃப் சொன்னார், அந்த வாய்ஸ் தான் ஈத்தனை கொலை பண்ண சொன்னிச்சான்னு கென்னி கேட்க, அதை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, இனிமேல் நடந்ததை மாற்ற முடியாதுன்னு சேரா சொல்ல, இங்கே பாரு சேரா, நான் உன்னை என் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், எங்கள் அம்மா உன்னை மகளாக பார்க்குறாங்க, நீ உங்கள் அண்ணனை கொலை பண்ணியிருக்க, நீ அந்த பாக்ஸுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால் உன் பக்கம் இருக்க நியாயத்தை என்கிட்ட சொல்லுன்னு கென்னி சொல்ல, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுன்னு, கென்னியோட அப்பா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு எல்லா உண்மையும் சேரா சொல்கிறாங்க. டோனா இந்த ரேண்டல் என்ன பண்ணுறது, ரொம்ப திமிரு பிடிச்சவனாக இருக்கான்னு அவனை இனிமேல் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு கோடாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ரேண்டல்கிட்ட போய் உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு என் கூட வான்னு டோனா சொல்ல, உங்கள் பேச்சையெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு ரேண்டல் சொல்ல, டோனா கோடாரியை வச்சு சுவரில் ஓட்டையை போட அவனும் பயத்தில் பேக் எடுத்துகிட்டு டோனா கூட போகிறான். டோனா ரேண்டல் வந்த பஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் அவனை தங்கிக்க சொல்கிறாங்க. டாலிஸ்மன் கல்லை கட்டி தொங்க விட்டுட்டு, இந்த கல் பஸ்ஸுக்குள்ளே மான்ஸ்டர் வராமல் உன்னை பாதுகாக்கும், உனக்கு இவ்வளோ நடந்தும் நம்பிக்கை இல்லை, நீ இந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்து நைட்டு அந்த மான்ஸ்டர் வரதை உன் கண்ணால் பாரு, அப்புறமாச்சும் உனக்கு புத்தி வரட்டுன்னு டோனா சொல்கிறாங்க. கென்னி அவங்க அப்பா இறந்து போய் கிடந்த இடத்த பார்த்துட்டு இருக்க செரிஃப் அங்கே வராரு. உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க, சேரா அன்னைக்கு டோரை ஓப்பன் பண்ணியிருக்கா, அந்த மான்ஸ்டர் உள்ளே வந்து எங்கள் அப்பாவை கொடூரமாக கொன்று இருக்குன்னு கென்னி சொல்ல,
இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன்னு ஷெரீஃப் சொல்ல, சாரா அந்த பாக்ஸுக்குள்ளே போகணும், அவள் ஒரு கொலைகாரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, இனிமேல் நான் உங்கள் டெபிட் இல்லைன்னு அந்த பேட்சை கலட்டி கீழே போட்டுட்டு கென்னி கோவமாக அங்கேருந்து கிளம்ப இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இப்போ எபிசோடு 5ஓட ஆரம்பத்தில் ரேண்டல் பஸ்ஸுக்குள்ளே படுத்து கிடக்க அந்த மான்ஸ்டர் பஸ்ஸை நோக்கி வருதுங்க. டாலிஸ்மன் கல் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறதுனால அதுங்கனால உள்ளே வர முடியலை. ரேண்டல் இந்த மான்ஸ்டர் கிட்ட உங்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாதுன்னு சொல்ல, இந்த பையன் தெளிவாக தான் இருப்பான் போலேன்னு மான்ஸ்டர் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போகுதுங்க. ஜேடு விக்டர் இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கான். விக்டர் அந்த ஃபோட்டோவில் ஒருத்தருக்கு பின்னாடி தான் ஓரமாக இருக்கான். அந்த ஃபோட்டோவில் இருக்கவர் யாருன்னா, ஜேடு ஒரு டைரி வச்சுருக்கான்ல, அதில் கூட சிம்பிள்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்குல்ல, அந்த டைரியை கையில் வச்சுட்டு தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கவர் நின்றுட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்கவர் ஜேடு கண்ணுக்கு தெரிய, அவர் அந்த டைரியை ஓப்பன் பண்ணி காமிக்க அதிலிருந்து ரத்தமாக வடிய டக்குன்னு அவர் மறைஞ்சு போகிறாரு. ஜேடு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். ஜிம்மும் டேபிதாவும் சர்ச்சுக்கு வராங்க. ஷெரீஃபுக்கிட்ட அந்த சாரா பொண்ணை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியாத நிறையா விஷயம் இருக்குன்னு ஷெரீஃப் சொல்ல, என்ன அவளுக்கு வாய்ஸஸ் கேட்குதுன்னு சொல்ல போகிறீங்களா? எல்லாத்தையும் கென்னி எங்ககிட்ட சொல்லிட்டான். அவள் ஒரு கொலைகாரி, என் பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா, அவளை அந்த பாக்ஸுக்குள்ளே போடணுன்னு ஜிம்மும் டேபிதாவும் சொல்கிறாங்க. சாரா பேஸ்மெண்ட்டில் இருந்து மேலே வராங்க. டேபிதா சாரா கிட்டே போய், இனிமேல் என் பையன்கிட்ட நீ நெருங்குனா உன்னை நானே கொலை பண்ணிடுவேன்னு டேபிதா கத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஷெரீஃப் சாரா கிட்ட, நீ இங்கே இரு, நான் இந்த விஷயத்தை பற்றி டோனா கிட்ட சொல்லியே ஆகணும்னு ஷெரீஃப் கிளம்புறாரு. ஈத்தன் இருக்கான்ல, அவனுக்கு சாரா இந்த ஊருக்குள்ளே வந்த விஷயம் தெரிஞ்சு பயத்தில் டோரை லாக் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கான். கதவை திற ஈத்தன், நான் உக்கா தான் வெளியே நின்றுட்டு இருக்கேன்னு ஜூலி சொல்ல, அந்த பையன் கதவை திறக்க மாட்டான். டேபிதாவும் ஜிம்மும் அங்கே வராங்க. உன்னை யாரும் காயப்படுத்த மாட்டாங்கன்னு டேபிதா சொல்ல, அந்த பையன் கதவை திறந்து நான் அந்த சாராவை பார்க்கணுன்னு சொல்கிறான். மேரியல் கிறிஸ்டி காணாமல் போன அப்புறம் அவள் ஞாபகார்த்தமாக அவளோட டிஷர்ட் ஒன்றை அவள் பேக்கில் வச்சுருந்துருப்பா. அதை கிறிஸ்டிக்கிட்ட கொடுக்க அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே 2 பேரும் கொஞ்சி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. சாரா அவள் தங்கியிருந்த வீட்டுக்கு வர அங்கே வேற ஒருத்தவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனோட கோட்டை எடுத்து சாரா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, அந்த வீட்டில் இருக்க பையன் சாராவை பார்த்துட்டு, உன் பேர் சாரா தானே, உன்னோட பிரதரை நீ கொலை பண்ணதா எல்லாரும் சொன்னாங்க, ஒழுங்காக அந்த கோட்டை வச்சுட்டு இங்கேருந்து போயிரு, இந்த வீட்டில் இருந்த மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் ரூமில் கொண்டு போய் வச்சிட்டோன்னு அந்த பையன் சொல்ல, சாராவை அந்த கோட்டை கீழே வச்சுட்டு அங்கேருந்து ஓடி போகிறாங்க. ஜேடு பாரில் இருக்க பாட்டிலை வச்சு அந்த சிம்பிள் மாதிரி அடுக்கி வச்சுட்டு இருக்கான். அப்போது விக்டர் ஜேடை பார்க்க வரான். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு விக்டர் கேட்க, அதுதான் பார் ஓனர் செத்து போயிட்டான்ல, நான் இந்த காலி பாட்டிலை வச்சு இந்த சிம்பிள்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஜேடு சொல்ல, நீ எனக்காக ஒரு வேலை செஞ்சா நான் உனக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கவர் பற்றி சொல்கிறேன்னு விக்டர் சொல்ல, சரி என்ன உதவி வேணும்னு ஜேடு கேட்க, நீ எனக்காக இந்த வயலினை வாசிக்கணும், ஆனால் இந்த இடத்துல கிடையாது, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வான்னு விக்டர் சொல்கிறான். ஈத்தன் சாராவை பார்க்கணுன்னு சொன்னால, அதுக்கு டேபிதா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஈத்தனை கூட்டிகிட்டு போகிறேன்னு ஜிம் சொல்லிவிட்டு, இங்கே பாரு, அவன் நம்மக்கிட்ட ஏதாச்சும் கேட்டால் நம்ம அவனுக்கு துணையாக இருக்கணும், அப்போ தான் அவனோட பயம் போகணும்னு ஜிம் சொல்ல, ஆனால் சாரா நம்ம பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான்னு டேபிதா சொல்ல, அது எனக்கும் தெரியும், நான் தான் ஈத்தன் கூட இருக்கேன்னு, உனக்கு என்ன பயம்னு ஜிம் சொல்ல, ஈத்தன் அங்கே வரான். டேபிதா ஈத்தன் கிட்ட, நீ எதுக்கும் பயப்படாத, உங்கள் அப்பா கூட வருவார், அவரை விட்டு எங்கேயும் போயிடாதேன்னு டேபிதா சொல்கிறாங்க. ஷெரீஃப் டோனா கிட்ட சாராவை பற்றின விஷயங்களை சொல்ல, என்ன பாயிண்ட் சொல்கிறீங்க, நீங்கள் அந்த கொலைகாரியை ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவள் மனநலமை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா, அவளை அந்த பாக்ஸுக்குள்ளே போடணுன்னு டோனா சொல்ல, அவளுக்கு வாய்ஸஸ்லாம் கேட்குது, அவள் நமக்கு தேவைன்னு ஷெரீஃப் சொல்ல, அந்த குரல் அவளுக்கு கேட்டாலும் சரி கேட்கலாட்டி சரி, நம்ம இன்னும் இந்த ஊருக்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்கோம், அந்த பொண்ணால் எந்த பயனும் நமக்கு இல்லை, எப்படி பார்த்தாலும் அவள் கொலை பண்ணியிருக்கா, யாராச்சும் சாகிறதுக்கு ஒருத்தர் காரணமாக இருந்தால் அந்த பாக்ஸுக்குள்ளே அவங்கள போடணுன்னு ரூல்ஸ் போட்டதே நீங்கள் தான், இப்போ அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையை உடச்சிடாதீங்க, முதல்ல கென்னியோட அம்மா கிட்ட பேசுங்க, அவங்களோட முடிவு தான் என்னோட முடிவுன்னு டோனா சொல்கிறாங்க. ஜிம் சாரா கிட்ட, என் பையன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னால் அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் நினச்சேன், ஆனால் இனிமே கிடையாது, நீ செத்துட்டதா எல்லோரும் சொன்னாங்க, ஆனால் நீ இன்னமும் உயிரோடு இருக்க, அந்த மான்ஸ்டர் தான் காட்டுக்குள்ளே இருப்பாங்க, நீ அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு உயிரோடு வந்திருக்கேன்னா நீயும் ஒரு மான்ஸ்டர் தான், உன்னை பார்த்து எனக்கு பயம் கிடையாதுன்னு ஈத்தன் சொல்ல, சாரா பாவமாக நின்றுட்டு இருக்காங்க. விக்டர் ஜேடை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வரான். வந்து பார்த்தா 50க்கு மேலே கார் நின்றுட்டு இருக்குது. விக்டர் இந்த ஊரில் தனியாக வாழ்ந்துட்டு வந்தப்போ இந்த கார்ஸை பார்க்கும்போது அவனுக்கு இறந்து போனவங்க ஞாபகம் அடிக்கடி வந்திருக்கு. அதனால யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த ஊரில் வந்து மாட்டிக்கிட்டு இறந்து போனவங்களோட கார் எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்கான்.
அதில் இவங்க அம்மாவோட காரும் இருக்குது. அந்த கார் மேலே விக்டர் ஏறி உக்காந்துக்கிட்டு, உனக்கு ட்விங்கிள் ஸ்டார்ஸ் போயம் தெரியுமில்ல, அதை வாசின்னு எங்கள் அம்மா நான் பயத்தோடு இருக்கும்போது அந்த பாட்டை தான் வாசிப்பாங்க. நானும் இந்த மாதிரி கார் மேலே ஏறி உட்காந்துப்பேன், என் பயம் எல்லாம் மறைஞ்சு போயிடுன்னு விக்டர் சொல்ல, ஜேடும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர் up above the world so high like a diamond in the sky அப்படின்னு வயலின் வாசிச்சுட்டு இருக்கான். எல்ஜின் சர்ச்சுக்கு வரான். அங்கே சேரா பொண்ணு உட்காந்துருக்காங்க. நீ பஸ்ஸில் வந்த பையன் தானேன்னு சேரா கேட்க, ஆமான்னு எல்ஜின் சொல்லிவிட்டு, நானும் எங்கள் பாட்டியும் சேர்ந்து வாரம் வாரம் சர்ச்சுக்கு போவோம். எங்கள் பாட்டியை பார்க்குறதுக்கு நான் போயிட்டு இருந்தப்போ தான் இந்த ஊருக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். ஆமாம், நீ காலனி ஹவுஸில் தங்கலாமே, ஏன் இந்த சர்ச்சில் வந்து தங்கியிருக்கேன்னு எல்ஜின் கேட்க, இல்லை என்னை அவங்க அனுமதிக்க மாட்டாங்க, நான் என்னோடய பிரதரை கொலை பண்ணியிருக்கேன்னு சேரா சொல்ல, அது ஒரு விபத்து தானேன்னு எல்ஜின் கேட்க, உனக்கு போக போக எல்லாம் புரியுன்னு சேரா சொல்கிறாங்க. சேரா பொண்ணு அவளோட திங்ஸை எடுத்துகிட்டு போக டைனருக்கு வராங்க. கென்னியோட அம்மா அவளை பார்த்துட்டு, நீ என்னோடய ஹஸ்பண்டை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட, உன்னை நல்லா தானே நான் பார்த்துக்கிட்டேன், உன்னை நான் வெறுக்கிறேன், நீ எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளே போயிட்டு இவளோட திங்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இனிமேல் என் கண்ணு முன்னாடி வந்துடாத, இந்த இடத்துக்கே நீ வரக்கூடாதுன்னு திட்டி அனுப்புகிறாங்க. சேராவும் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வெளியே வர, கென்னி அவளை பார்த்துட்டு அந்த பாக்ஸை அவகிட்ட இருந்து பறித்து எல்லா பொருட்களையும் கீழே போடுறான். இதெல்லாம் உன்னோட பொருளா இல்லை உன் பிரதரோடதான்னு கேட்டுட்டு, ஒரு பொம்மை ஒன்று இருக்குது, அதை எடுத்து இது உனக்கு முக்கியமானு அந்த பொம்மையை கீழே போட்டு உடைக்கிறான். அந்த பொம்மை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சேராவோட பிரதர் வாங்கியிருப்பான். உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பாக இருக்குடி, இனிமேல் நீ எங்கள் அம்மா கிட்டே போனால் கூட நானே உன்னை அந்த பாக்ஸுக்குள்ளே இழுத்துட்டு போய் அடைச்சி வச்சுருவேன். ஷெரீஃப் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து போகிறான். சேராவும் அழுதுகிட்டே உடஞ்சி போன பொம்மையை எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்ஜின் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். மேரியல் கிறிஸ்டிக்கு ஹேர் கட் பண்ணி விடுறாங்க. அப்போது ஒரு பாட்டி வந்து வெளியே ஒரே பரபரப்பாக இருக்குன்னு அந்த சேரா பொண்ணு வந்த விஷயத்தை கிறிஸ்டிக்கிட்ட சொல்கிறாங்க. கிறிஸ்டிக்கோ சேராவை பார்க்க போகிறாங்க. ஆனால் மேரியல் அவளை தடுத்து நிறுத்தி, நீ ஏன் அவள் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கேன்னு கேட்டால், அவள் அந்த சின்ன பையன் ஈத்தனை கொலை பண்ண முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கிளினிக்கில் என் கூட தான் இருந்தா. ஒரு கெட்ட காரியத்தை செஞ்சால் நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போகலாம்னு உனக்கு தெரிய வந்தா, அதை நீ பண்ணுவியான்னு என்கிட்ட கேட்டா. நானும் உன்னை பார்க்குற ஆசையில் இருந்தேன், அதனால் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவன் அந்த சின்ன பையனை கொலை பண்ண போகிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு கிறிஸ்டி சொல்ல, உன் மேலே எந்த தப்பு இல்லை, வா நம்ம வீட்டுக்குள்ளே போகலான்னு கிறிஸ்டியை சமாதானப்படுத்தி மேரியல் கூட்டிகிட்டு போகிறாங்க. விக்டர் ஜேடுக்கிட்ட அந்த ஃபோட்டோவில் இருக்கவர் பேர் கிறிஸ்டோஃபர்னு சொல்லிவிட்டு அவர் வந்த காரை காமிக்கிறான். அவர் எல்லாரையும் சிரிக்க வச்சார். இங்கே இருந்த மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு விக்டர் சொல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஜேடு கேட்க, எனக்கு தெரியாது நான் போகிறேன்னு விக்டர் சொல்ல, ஒழுங்கு மரியாதையாக நில்லு, உனக்காக நான் சாங்லாம் ப்ளே பண்ணியிருக்கேன், நம்ம டீல் போட்டிருக்கோன்னு ஜேடு சொல்ல, கிறிஸ்டோஃபர் அந்த சிம்பிளை பார்த்த அப்புறம் அவன் மக்கள் மேலே அன்பாக நடந்துக்கிறத நிப்பாட்டிட்டான். எல்லாரும் அவனால் இறந்து போனாங்க. எங்கள் அம்மா கிறிஸ்டோஃபருக்கு தெரியாமல் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க சொன்னாங்கன்னு விக்டர் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படின்னா நமக்கும் அந்த சிம்பிள்ஸ் தெரியுது, நம்மளும் இந்த மக்களை கொண்டுருவோமான்னு ஜேடு வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கான். டேபிதா அவள் குகைக்குள்ளே பார்த்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சுட்டு நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்ல, ஒரு 4-5 பேய் குழந்தைங்க அங்கூயின்னு சொல்லிவிட்டு டேபிதா பக்கத்தில் வந்து அவளை தொட ஆரம்பிக்கிறாங்க. டேபிதாவும் பயத்தில் கத்திட்டு இருக்க அவங்க எல்லாரும் மறைஞ்சு போகிறாங்க. ஜேடு அங்கே வந்து என்னாச்சுன்னு உன் மூக்கில் ரத்தம் வருதுன்னு சொல்ல, நீ அவங்கள பார்த்தியான்னு டேபிதா கேட்க, யார், நான் யாரையும் பார்க்கலைன்னு ஜேடு சொல்கிறான். ஜிம் ஷெரீஃபுக்கிட்ட, நான் அந்த சேரா பொண்ணை பார்த்தேன், அவள் ஒரு கொலகாரியாக இருக்க வாய்ப்பே இல்லை, அந்த பொண்ணு ரொம்பவே உடஞ்சி போயிருக்கா, எனக்கே பார்க்க பாவமாக இருந்துச்சு, இந்த இடம் தான் அவளை கொலை பண்ண தூண்டியிருக்கு. இங்கே பாருங்கள், நானும் டோனாவும் ரேடியோவில் ஒரு வாய்ஸை கேட்டோம், நம்மளை யாரோ கவனிச்சுட்டு இருக்காங்க, நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குறாங்க, நம்மளை வச்சு யாரோ பரிசோதனை பண்ணுற மாதிரி இருக்குது, நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு சத்தியமாக எனக்கு புரியலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்குள்ளே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஏன் பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனால் நம்ம ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கணுன்னு ஜிம் சொல்கிறான். ரேண்டல் பஸ்ஸுக்குள்ளே இருந்த ஒரு சீட்டை கழட்டி கயிறை வச்சு கட்டி பஸ்ஸுக்கு மேலே போட்டு அங்கே போய் உட்காந்து அழகாக இந்த ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஷெரீஃப் கென்னியோட அம்மா கிட்ட பேச டைனருக்கு வராரு. அப்போ திரும்பவும் அவர் கைக்குள்ளே புழு ஊர்ந்து போயிட்டு இருக்கு. கென்னியோட அம்மா வந்து ஷெரீஃபை கோபமாக பார்த்துட்டு இருக்க, நான் அவங்க கூட பேசணுன்னு ஷெரீஃப் சொல்ல இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஷெரீஃப் கென்னியோட அம்மா கிட்ட, சாராவை காப்பாற்றினதுக்காக என்னை நீங்கள் வெறுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அவள் தான் காரணம்,
நம்ம கூட இருக்கவங்க நம்மளை விட்டு போயிட்டா எவ்வளோ வலிக்கும்னு எனக்கு நல்லாவே புரியும். அந்த சாரா பொண்ணு நம்ம இந்த ஊரை விட்டு போகிறதுக்கான ஒரு திறவுகோலாக இருக்கான்னு ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கும்போதே கென்னி அங்கே வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கோவமாக கேட்க ஷெரீஃப் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஷெரீஃப் சர்ச்சுக்கு வந்து சாராவை கூப்பிட அவள் அங்கே இல்லை. அந்த இடமே எம்டியாக இருக்குது. ஒரு மியூசிக் பாக்ஸில் மியூசிக் ப்ளே ஆக ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷெரீஃப் கையை பிடிச்சி அந்த பொண்ணு டான்ஸ் பண்ணுறாங்க. டக்குன்னு அவங்க ஷெரீஃபை கடிக்க வராங்க. ஆனால் அது வெறும் கனவு தான். ஷெரீஃப் இன்னமும் டைனரில் தான் இருக்கார். ஷெரீஃப் கீழே விழ அவர் தலையில் அடிபட்டு ரத்தம் வருது. கென்னி வந்து அவருக்கு உதவி பண்ணுறான். காலனி ஹவுஸில் இவங்க விளைவிச்ச காய்கறி எல்லாத்தையும் காரில் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. உணவு ஏற்கனவே ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ மீதி இருக்க காய்கறிகளை டைனருக்கு டோனா எடுத்துகிட்டு போக போகிறாங்க. நான் இன்றைக்கி கென்னியோட அம்மா வீட்டிலே தங்கிடுவேன், அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிவிட்டு டோனா கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. மேரியல் கிறிஸ்டிக்கிட்ட அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இந்த வில்லேஜுக்குள்ளே மாட்டிக்கிட்டதாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த வலி நிவாரணி மாத்திரைகளை மன அழுத்தம் காரணமாக அடிக்கடி போட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு போதை மாதிரி தான். இந்த போதை மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் இவங்க போயிருப்பாங்க. இப்போ கிறிஸ்டி செல்ஃபில் வச்சுருந்த மார்ஃபின் வலி நிவாரணி மாத்திரைகளை இவங்க எடுத்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் கிறிஸ்டிக்கு தெரிஞ்சு இங்கே ஏற்கனவே டேப்லெட்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது, இனிமேல் நீ டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு கோவமாக கத்த மேரியலும் அங்கேருந்து கோவமாக கிளம்புறாங்க. ஷெரீஃப் கென்னிக்கிட்ட இந்த இலைகளோட கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கையில் அந்த புழு போகலை, ஆனால் அவருக்கு ஃபீல் ஆகுது. கென்னி என்னாச்சுன்னு கேட்க, நான் அந்த காட்டுக்குள்ளே போயிருந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என் கைக்குள்ளே புழு அடிக்கடி போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. ஷெரீஃப் கனவுல ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடினாங்கல்ல, இப்போ அதே மாதிரி மியூசிக் பாக்ஸில் மியூசிக் ப்ளே ஆக அந்த பொண்ணு வந்து ஷெரீஃப் முன்னாடி டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கென்னியோட கண்ணுக்கு எதுவும் தெரியலை. சரி வா நம்ம இங்கேருந்து போகலாம், இருட்ட போதுன்னு ஷெரீஃபும் கென்னியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஷெரீஃப் கிறிஸ்டிக்கிட்ட நடந்த உண்மைகளை சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போயிருந்தப்போ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். அங்கே மார்ட்டின்னு ஒருத்தரை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என் கையை கிழிச்சு இனி என் ரத்தம் உன்னோட ரத்தம்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என் கைக்குள்ளே புழு ஊர்ந்து போயிட்டு இருக்குன்னு ஷெரீஃப் சொல்ல, என்னால் எதையும் பார்க்க முடியலைன்னு கிறிஸ்டி சொல்ல, இந்த மாதிரி எப்போவாச்சும் தான் நடக்குது, ஒருவேளை நான் கட்டுப்பாட்டை இழந்துட்டா என்னை நீ கொன்னுடுன்னு ஷெரீஃப் கிறிஸ்டிக்கிட்ட சொல்கிறாரு. டோனா ஜிம்முக்கிட்ட இன்னும் 1 மாதத்துக்கு தேவையான ஃபுட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லன்னு ஜிம் சொல்ல, இல்லை இதை கேட்டால் மக்கள் எல்லோரும் பயந்து போயிடுவாங்க, புதுசாக விளைவிச்ச பயிர்கள் அதுக்குள்ளேயும் வளர்ந்துடும், எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிடலான்னு டோனா சொல்கிறாங்க. ஷெரீஃபுக்கு மறுபடியும் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி விண்டோவோட திரைக்கு பின்னாடி தெரிய அந்த துணியை விலைக்கிட்டு பார்த்தா அந்த பொண்ணு இல்லை. டக்குன்னு அந்த பொண்ணு ஷெரீஃபை பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி அப்படியே பெட்டில் தூக்கி போட்டு அவர் வாயை பொத்தி கொல்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் டக்குன்னு காணாமல் போகிறாங்க. அப்போது மேரியல் அங்கே வர ஷெரீஃப் கன்னை எடுக்க அந்த பொண்ணு பயந்து போக, இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாதேன்னு ஷெரீஃப் கண்ணை கீழே வைக்கிறாரு. ஃபாத்திமா எல்லிஸ் கிட்ட, உங்கள் அப்பா சாராவை இந்த ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது, அவளால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ரூமுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. டேல்னு ஒரு மொட்டை தலையன் எல்ஜின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னாச்சுன்னு எல்லிஸ் வந்து கேட்க, இந்த புதுசாக வந்த பையன் ஃபுட்டை திருடி அவன் பேக்கில் வச்சதை நான் பார்த்தேன்னு டேல் சொல்ல, நான் எந்த ஃபுட்டும் எடுக்கலைன்னு எல்ஜின் சொல்ல, இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்புன்னு டேல் சொல்லிவிட்டு கத்தி எடுத்து எல்ஜினை மிரட்ட, எல்லிஸ் டேலை பிடிச்சி இழுக்க, டேல் வச்சுருந்த கத்தி தெரியாமல் எல்லிஸ் வகுத்துலே சொருகுது. எல்லிஸுக்கு ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. தலையணையை வச்சு அழுத்தி ஃபாத்திமா ரத்தம் போகாமல் பிடிச்சிக்கிறாங்க. ஷெரீஃப் ஃபாதர் கேத்ரிக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. கென்னி அதை பார்த்துட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்லை சும்மா தனியாக பேசிட்டு இருக்கேன்னு ஷெரீஃப் சொல்ல, கென்னி டோரை லாக் பண்ணிவிட்டு உண்மையை சொல்லுங்கள் இல்லாட்டி வெளியே விட மாட்டேன்னு கென்னி சொல்ல, நான் ஃபாதர் கேத்ரிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன், என் கண்ணுக்கு அவர் அடிக்கடி தெரிகிறாரு, எனக்கு என்ன ஆச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை, என் கைக்குள்ளே புழு போயிட்டு இருக்குன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் என்ன சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா எனக்கே அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. இந்த பக்கம் எல்லிஸுக்கு ரத்தம் நிற்காமல் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம கிளினிக்கு போயாகணும், வேறு வழியே இல்லைன்னு ஃபாத்திமா சொல்ல, இல்லை நம்ம வெளியே போகிறது ரிஸ்க்குன்னு எல்லிஸ் சொல்ல, ஒருத்தன் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மான்ஸ்டர் நின்றுட்டு இருக்குங்க. போகிறது கஷ்டம்னு சொல்ல, எல்ஜின் மட்டும் கதவை திறந்துட்டு போய் ஜீப்பை எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் நிப்பாட்டிட்டு இவங்களை கூப்பிடுறான். மான்ஸ்டர் மெதுவாக நடந்துக்கிட்டே வரதுக்குள்ளே எல்ஜின் ஃபாத்திமா எல்லிஸை கூட்டிகிட்டு ஜீப்பில் கிளினிக்கை நோக்கி போயிட்டு இருக்கான்.
இருட்டில் ஒன்றுமே தெரியலை, பாதை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாமல் எல்ஜின் பாட்டுக்க பயத்தில் ஜீப்பை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். எப்படியோ கிளினிக் இருக்க இடத்துக்கு அவங்க வராங்க. கதவை திறங்கன்னு ஃபாத்திமா கத்த கிறிஸ்டி போய் கதவை திறக்கிறாங்க. ஷெரீஃபும் கென்னியும் வேகமாக கீழே வராங்க. தலையணையே ரத்தத்தால் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. எல்லிஸால் மூச்சு விட முடியலை. கிறிஸ்டி சிசரை எடுத்து லைட்டாக ஒரு இடத்துல கிழிச்சு விரலை உள்ள விட ரத்தம் அப்படியே தெறிக்குது. இப்போ எல்லிஸ்னால் கொஞ்சம் மூச்சு விட முடியுது. ஃபாத்திமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஷெரீஃப் எல்லிஸுக்கு ஒன்றும் ஆகாது, உயிர் பழச்சிருவான்னு அவளை சமாதானப்படுத்துகிறாரு. எல்லிஸுக்கு நிறையா பிளட் லாஸ் ஆனதுனால கிறிஸ்டி எல்லிஸுக்கு யாராச்சும் ரத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் யாருக்கிட்ட இருக்குன்னு கிறிஸ்டி கேட்க, ஷெரீஃபுக்கு மட்டும்தான் ஓ நெகட்டிவ் பிளட்டு. ஆனால் என்னால் ரத்தம் கொடுக்க முடியாது, அப்புறம் என் கைக்குள்ளே புழு போகிற மாதிரி அவன் கைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும், விசித்திரமான கற்பனைகளும் வர ஆரம்பிக்கும், அவனால் இதை சமாளிக்க முடியாதுன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, ரத்தம் கொடுத்தா அட்லீஸ்ட் அவன் உயிரோடையாச்சும் இருப்பான்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. இல்லை, நம்ம வேறு வழியை கண்டுபிடிக்கன்னு ஷெரீஃப் சொல்ல, கென்னி கண்ணை எடுத்து ஒழுங்காக ரத்தம் கொடுங்க, இல்லாட்டி உங்களை கொண்டுருவேன்னு மிரட்ட ஷெரீஃப் கைக்குள்ளே அந்த புழு போக ஆரம்பிக்குது. எல்லாருமே அதை பார்க்க இப்போ தான் ஷெரீஃப் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வருது. கென்னி ஷெரீஃபுக்கிட்ட, நீங்கள் தானே சொன்னீங்க மார்ட்டின் உங்கள் கையை கிழிச்சு அவரோட சாபத்தை உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டாருன்னு, அந்த மாதிரி எனக்கு சாபத்தை மாற்றி விடுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உங்கள் பையனுக்கு ரத்தம் கொடுக்கலான்னு கென்னி சொல்கிறான். இல்லை கென்னி, உன்னால் இந்த சாபத்தோடு வாழ முடியாதுன்னு ஷெரீஃப் கத்தி எடுத்துக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போகிறாரு. யாராச்சும் இருக்கீங்களா? என் ரத்தம் யாருக்கெல்லாம் வேணும், வந்து எடுத்துக்கோங்கன்னு வெளியே நின்று ஷெரீஃப் கத்திட்டு இருக்க ஒரு மான்ஸ்டர் ஷெரீஃபை நோக்கி நடந்து வருது. இன்னும் சில மான்ஸ்டரும் அங்கே வர ஷெரீஃபை எல்லா மான்ஸ்டரும் சுற்றி வளைக்குதுங்க. ஷெரீஃப் தன்னோட கையை கிழிச்சிக்கிட்டு அந்த மான்ஸ்டர் கழுத்துலையும் கத்தியை வச்சு கிழிக்கிறாரு. அப்படியே அந்த மான்ஸ்டரோட கழுத்தை பிடிச்சி, இனிமேல் என் ரத்தம் உன்னோட ரத்தம்னு சொல்ல அந்த மான்ஸ்டருக்கு எதுவும் ஆகலை, சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கு. திடீர்னு அவன் மூஞ்சி கொடூரமாக மாறி அதே இடத்துல கீழே விழுந்து அந்த மான்ஸ்டர் இறந்து போகுது. ஷெரீஃப் வேகமாக கிளினிக்குள்ளே வராரு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, பிளட்டு கொடுங்கன்னு ஷெரீஃப் சொல்லிவிட்டு எல்லிஸுக்கு ரத்தம் கொடுக்குறாரு. இந்த பக்கம் ஜிம் ஃபேமிலி, கென்னியோட அம்மா, டோனா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஜாம் மாதிரி பண்ணி ஜாடிக்குள்ளே ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஜாம் எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்டில் கொண்டாந்து டோனா வச்சுட்டு இருக்காங்க. ஈத்தன் டோனா கிட்ட, நான் எங்கள் அம்மா கிட்ட நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் நான் பொய் சொல்லிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போக ஆசைப்பட்றேன்னு சொல்ல, நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லட்டுமா, நானும் பயத்தோடு தான் இருக்கேன். எங்கள் அம்மா உன் வயசில் இருக்கும்போது என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, பயங்கிறது நமக்குள்ளே இருக்க ஒரு உணர்வு தான், நம்பிக்கை, சந்தோஷம், அன்பு மாதிரி அதுவும் பயம்தான் நம்மளை ஹீரோவாக மாற்றுது அப்படின்னு டோனா ஈத்தன்கிட்ட சொல்கிறாங்க. எல்லிஸ் கண்ணு முழிக்கிறான். இனிமேல் எந்த பயமும் இல்லைன்னு கிறிஸ்டி சொல்கிறாங்க. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் கிறிஸ்டிக்கிட்ட பேசிட்டு வரேன்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. ஃபாத்திமா கிறிஸ்டிக்கிட்ட, உங்ககிட்ட ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுற கிட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்குன்னு கிறிஸ்டியும் சொல்கிறாங்க. கென்னி வெளியே கிடக்கிற மான்ஸ்டரோட பாடியை பார்த்துட்டு, அந்த மான்ஸ்டர் உயிரோடு இருக்கா இல்லை செத்து போச்சான்னு கேட்க, எனக்கு தெரியலை, சூரியன் உதிச்சப்புறம் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஷெரீஃப் சொல்ல இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஃபாத்திமா கிறிஸ்டிக்கிட்ட ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாத்திமா கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொல்கிறாங்க. இதை பற்றி எல்லிஸ்கிட்ட சொல்லணும்னு கிறிஸ்டி சொல்ல, இல்லை இப்போ வேண்டாம் அப்புறமா சொல்கிறேன்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. இப்போ சூரியன் உதயமாக ஷெரீஃபும் மற்றவங்களும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இறந்து போன மான்ஸ்டரோட பாடியை பார்க்க வராங்க. அந்த மான்ஸ்டர் அப்படியே உறைஞ்சி போன மாதிரி கண்ணெலாம் வெளியே வந்து கொடூரமாக கிடக்குது. நீங்கள் இந்த மான்ஸ்டரை கொன்னது ஆச்சரியமாக இருக்குன்னு ஷெரீஃப் கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ இந்த பாடியை என்ன பண்ணுறதுன்னு கேட்க, இந்த பாடியை உள்ளே எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணலாம்னு ஷெரீஃப் சொல்ல, என்ன விளையாடுறீங்களா, இந்த பாடியை பார்த்தாவே பயமாக இருக்குது, திடீர்னு இதுக்கு உயிர் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கென்னி சொல்ல, இல்லை இந்த பாடியை நம்ம எடுத்துகிட்டு போய் உள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு கிறிஸ்டி சொல்கிறாங்க. ஷெரீஃப் எல்லிஸுக்கிட்ட, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நல விசாரிக்க இங்கே நிறையா பேர் வரலாம், இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு துணியை எடுத்துகிட்டு வந்து அந்த பாடியை கவர் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. டேல் எல்லிஸை கத்தியால் குத்துனதுக்கு டோனா கிட்ட சாரி சொல்லிவிட்டு, எல்லிஸ் நல்ல பையன், இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு மன்னிப்பு கேட்குறான். டிரைவர் ஆண்டி டோனா கிட்ட, இந்த மாதிரி கொலகாரம் கூடலாம் நாங்கள் எப்படி வாழ்கிறது, நேற்று அவன் எங்களை எல்லாம் வெளியே போக சொன்னான்னு சொல்ல, இனிமேல் இப்படி நடக்காது, நான் அதை சரி பண்ணுறேன்னு டோனா சொல்லிவிட்டு எல்லிஸ் ஃபாத்திமாவை வெல்கம் பண்ணுறாங்க. ஈத்தன் விக்டரை பார்க்கணுன்னு சொல்கிறான்.
இல்லை நீ இப்போ காலனி ஹவுஸ்க்கு போகக்கூடாதுன்னு ஜிம் சொல்கிறான். நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு டேபிதா சொல்ல டேபிதாவை ஜிம் வெளியே கூட்டிகிட்டு போய் அவகிட்ட தனியாக பேசுகிறான். நான் ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணு. அந்த விக்டர் லஞ்ச் பாக்ஸுக்குள்ளே கன்னை வச்சு சுற்றிட்டு இருக்கான். நம்ம பையனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஜிம் சொல்ல அவர் தான் உங்கள் பொண்ணையும் மனைவியையும் காப்பாற்றினது, அதை மறக்காதீங்க. நான் போய் பேன் கேக் சாப்பிட போகிறேன், நீங்கள் வரேன்னா வாங்கன்னு டேபிதா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு ட்ரோன் மேலே பறந்து போயிட்டு இருக்குது. அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது ரேண்டல். இந்த ட்ரோனை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு ஜிம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பாடியை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், எல்லோரும் க்ளோஸ் போட்டுட்டு வாங்கன்னு கிறிஸ்டி சொல்ல கென்னிக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உண்மையிலே இந்த மான்ஸ்டர் செத்து போச்சா திரும்பவும் எந்திரிச்சு வருமானு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க மேரியல் இந்த பாடியை பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு வாமிட்டே வந்துடுது. கிறிஸ்டி மேரியல் கிட்ட நீ ரெஸ்ட் எடு, இதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. ஜிம் ரேண்டல்கிட்ட அன்றைக்கி பேஸ்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். இந்த ட்ரோனை நீ திறமையாக பயன்படுத்துகிறேன்னு ஜிம் சொல்ல இது என் அண்ணன் மகனுக்கு பர்த்டே கிஃப்டாக வாங்கி வச்சுருக்கேன், அவன் பர்த்டே வர வரைக்கும் நான் அதை நல்லா யூஸ் பண்ணிப்பேன்னு ரேண்டல் சொல்ல ஒரு நிமிஷம் என் கூட வரியான்னு ஜிம் கேட்க ஏன் நாய் தொலைஞ்சு போச்சா அதை கண்டுபிடிச்சி தரணுமான்னு ரேண்டல் ஒரு மாதிரி திமிராக தான் பேசிட்டு இருக்கான். உன்னோட அண்ணன் மகன் பர்த்டேக்குள்ளே நீ இங்கேருந்து போயிடலாம், அதுக்கு இந்த ட்ரோன் தேவைப்படுதுன்னு ஜிம் சொல்கிறாரு. ஈத்தன் விக்டர்கிட்ட வந்து பேச இங்கேருந்து போ, என்னை தனியாக இருக்க விடுன்னு விக்டர் சொல்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன்னு ஈத்தன் சொல்ல ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் உன்னை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுறேன், என்கிட்டேருந்து தள்ளியேறு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு விக்டர் சொல்கிறான். மேரியலுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு ஷெரீஃப் கிறிஸ்டி கிட்ட கேட்க அவள் தூங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. 1 வருஷமாக போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தா, நான் காணாமல் போன அப்புறம் அவள் மனசு உடைஞ்சு போய் திரும்பவும் போதை மாத்திரைகளை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்போ அதை திடீர்னு நிப்பாட்டவும் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு கிறிஸ்டி சொல்கிறாங்க. டேபிதா ஜேடை பார்க்க பாருக்கு வராங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு டேபிதா கேட்க ஆல்கஹால் தயாரிச்சுட்டு இருக்கேன்னு ஜேடு நக்கலாக பதில் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் இன்னைக்கு பேய் குழந்தைங்க என் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தேன்ல, நீ கூட வந்து பார்த்துட்டு யாருங்கள்லைன்னு சொன்னேன், ஆனால் அன்றைக்கி நீ ஆச்சரியப்படாமல் சாதாரணமாக இருந்த, அப்போது உனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு டேபிதா கேட்குறாங்க. நானும் ஹஸ்பண்டும் சிக்னல் கிடைக்க வைக்க ஒரு உயரமான மரத்தை தேடி போனோம். அப்போது என்னை ஒரு சிவில் வார் சோல்ஜர் அட்டாக் பண்ண வந்தான். அது எனக்கு வந்த கனவா உண்மையா பிரம்மையான்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் நான் பயந்து போய் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன்னு ஜேடு சொல்கிறான். ஜிம் ரேண்டலை கூட்டிகிட்டு அவன் வந்து ஆர்விக்கு வரான். ஆண்டனாவை எடுத்து ட்ரோன் மேலே வச்சு மேலே அனுப்பலாம், அதை வச்சு சிக்னல் கிடைக்க வைக்கலான்னு ஜிம் சொல்ல நீ உண்மையிலே நம்மளை வச்சு யாரோ பரிசோதனை பண்ணுறாங்கன்னு நம்புறியான்னு ரேண்டல் கேட்க எனக்கு முழுசாக அதை பற்றி தெரியலை, இந்த மாதிரி பரிசோதனைகள் உலகத்தில் நிறைய இடங்களில் நடந்திருக்குன்னு, இது எந்த மாதிரி பரிசோதனைன்னு எனக்கு தெரியலைன்னு ஜிம் சொல்கிறான். யாருக்கு தெரியும், நம்ம கூட பரிசோதனையை உட்படுத்தப்பட்டிருக்கலாம், இந்த உலகத்துக்கு வெளியே இருந்து நம்மளை யாராச்சும் ஆப்ரேட் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். ஜூலி எல்லிஸை பார்க்க வந்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்னு ஜூலி கேட்க காயம் சீக்கிரம் சரியாயிடுன்னு எல்லி சொல்லிவிட்டு நீ எப்போ வேணாலும் காலனி ஹவுஸுக்கு வரலான்னு எல்லி சொல்கிறான். இந்த பக்கம் கிறிஸ்டி கென்னி ஷெரீஃப் எல்லாரும் க்ளோவ்ஸை போட்டுக்கிட்டு அந்த மான்ஸ்டரோட பாடியை ஓப்பன் பண்ண போகிறாங்க. கிறிஸ்டி கத்தியை வச்சு கிழிக்க டக்குன்னு அந்த மான்ஸ்டர் வாயை பொழக்குது. ஷெரீஃபுக்கு தூக்கி வாரி போடுது. இல்லை நரம்பில் பட்டிருக்கலாம், ஒன்றும் இல்லை இன்னைக்கு கிறிஸ்டி சொல்ல எல்லாத்தையும் உடனே நிப்பாட்டுங்கன்னு, இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு கென்னி அங்கேருந்து கோவமாக கிளம்புறான். கிறிஸ்டி கென்னியை தடுத்து நிறுத்தி இங்கே பாரு, ஷெரீஃபோட ரத்தத்தினால அந்த மான்ஸ்டர் இறந்து போயிருக்கு, இப்போ அந்த பாடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு மற்ற மான்ஸ்டரை எதிர்த்து போராடக்கூடிய ஐடியா ஏதாச்சும் கிடைக்கலான்னு கிறிஸ்டி சொல்கிறாங்க. அதான் எனக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை பாடிக்குள்ளே விஷம் மாதிரி இருந்து அந்த பாய்சன் உன்னை அட்டாக் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கென்னி கேட்க எனக்கும் பயமாக தான் இருக்குது, அதான் கேட்குறேன் நீ ஏன் கூட இருன்னு கிறிஸ்டி சொல்ல இப்போ முன்ன மாதிரி நிலமை இல்லை, மேரியல் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் மாறிட்டேன், நான் உன்னை காதலிக்கிறேன், இருந்தாலும் நீயும் மேரியலும் சந்தோஷமாக வாழணும் தான் எனக்கும் ஆசை, அதனால தான் சொல்கிறேன் அந்த பாடியை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது உன் உயிருக்கு ஆபத்து வரதை என்னால் பார்க்க முடியாது, உனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய முடியாதுன்னு கென்னி சொல்கிறான். மேரியல் பெட்டை விட்டு எந்திரிச்சு கிறிஸ்டியை தேடிட்டு வராங்க. அந்த மான்ஸ்டர் பாடி இருந்த ரூமுக்கு வராங்க. அங்கே அந்த மான்ஸ்டர் இல்லை. மேரியல் பயத்தோட கிறிஸ்டின்னு கத்திட்டு ஓடி வராங்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு ஷெரீஃப் வந்து கேட்க இல்லை அந்த மான்ஸ்டரோட பாடியை காணுன்னு மேரியல் சொல்ல அந்த மான்ஸ்டர் உயிரோட அவள் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. ஷெரீஃப் மேரியலை அங்கேருந்து ஓடுன்னு சொல்லிவிட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ண அந்த மான்ஸ்டர் மேரியலை கடிக்க வர அது வெறும் கனவு தான். மேரியல் பெட்டில் இருந்து கண்ணு முழிக்கிறாங்க. ஃபாத்திமா டோனாவை பார்க்க வராங்க. இந்த செடிகள் எல்லாம் செத்து போயிட்டு இருக்கு, விஷம் கலந்த மண்ணில் வளர்கிற செடிகள் மாதிரி எதுவுமே வளர மாட்டுதுன்னு டோனா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபாத்திமா அவள் கர்ப்பமாக இருக்க விஷயத்த டோனா கிட்ட சொல்ல டோனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை எல்லிஸுக்கிட்ட சொன்னியான்னு டோனா கேட்க இல்லை அவங்கிட்ட இன்னும் சொல்லலை,
எனக்கு குழந்த பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நம்மளை காயப்படுத்த இந்த இடம் இந்த மாதிரி நிகழ்வுகளை உருவாக்குதோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த வில்லேஜில் எத்தனையோ மர்மங்கள் நடந்திருக்கு. அதில் எல்லாமே கெட்டதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ உனக்கு குழந்த பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தா கூட இந்த இடத்துல உனக்கு குழந்த பிறக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு. நீ சந்தோஷமாயிரு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவங்க கூட துணையாக இருப்பேன்னு டோனா சொல்கிறாங்க. ஜேடு டேபிதா கிட்ட அவன் பார்த்த விஷயங்களை பற்றி சொல்கிறான். பங்கருக்குள்ளே இறந்து போன மனுஷன், சிவில் வார் சோல்ஜர், அப்புறம் ஒரு சிம்பிள் அடிக்கடி கண்ணுக்கு தெரியுதுன்னு ஜேடு சொல்லிவிட்டு கிறிஸ்டோவர் ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறான். இவனை பற்றி விக்டர் என்கிட்ட அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னான். ஆமாம், உன் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னு ஜேடு கேட்க, என் கண்ணுக்கு குழந்தைங்க தெரியுறாங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்காங்க. எனக்கு தாமஸ்னு ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை இறந்து போச்சு. அதனால தான் இந்த மாதிரி என் கண்ணுக்கு இறந்து போன குழந்தைங்க தெரியுறாங்கன்னு டேபிதா சொல்கிறாங்க. டேபிதா அந்த டைரியில் இருக்க சிம்பிள்ஸை பார்த்துட்டு, இந்த சிம்பிள்ஸ் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? நான் அந்த சிம்பிள்ஸை அந்த மான்ஸ்டர் கோயிலுக்குள்ளே இருந்தப்போ பார்த்துருக்கேன்னு டேபிதா சொல்கிறாங்க. விக்டர் ஈத்தன்கிட்ட இந்த மரங்கள் எல்லாம் இலைகளை உதிர்க்க ஆரம்பிக்குதுன்னு சொல்ல, வருஷம் இந்த மாதிரி மாற்றம் நடந்துக்கிட்டே தானே இருக்குன்னு ஈத்தன் சொல்ல, ஆமாம், ஆனால் இந்த வில்லேஜில் மரங்களோட இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகிறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது ஒரு பேடான விஷயம்னு விக்டர் சொல்ல, ஏன் நல்லதுக்காக கூட இருக்கலான்னு ஈத்தன் சொல்கிறான். ஷெரீஃபும் கிறிஸ்டியும் மட்டும் அந்த மான்ஸ்டரோட பாடியை அறுத்துட்டு இருக்காங்க. கென்னி மறுபடியும் கிறிஸ்டிக்கு உதவி பண்ண அங்கே வரான். அந்த மான்ஸ்டரோட வகுத்தை கிழிச்சு பார்க்குறாங்க. மனுஷங்களுக்கு இருக்க மாதிரியே இந்த மான்ஸ்டருக்கும் இதயம், நுரையீரல், கல்லீரல் எல்லாமே இருக்குது. பல வருஷமாக உயிரில்லாத ஒரு மம்மி மாதிரி இதோட உடம்பு இருக்குன்னு கிறிஸ்டி சொல்கிறாங்க. இந்த மான்ஸ்டரோட உடம்புக்குள்ள ரத்தமும் இல்லை, நிணநீரும் இல்லை, எந்த திரவமும் இல்லை, ஒரே வறட்சியாக இருக்குது. நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸும் போச்சுன்னு கிறிஸ்டி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கிறிஸ்டி கோவத்தில் அந்த மான்ஸ்டரோட பாடியை கத்தியை வச்சு குத்திட்டே இருக்காங்க. அப்போது மஞ்சள் கலரில் ஒரு திரவம் வெளியே வருது. அது என்னென்னா பித்தப்பை இருக்குல்ல, அதுக்குள்ளேருந்து பித்த நீர் வெளியே வருது. இந்த லிக்யூட் நமக்கு உதவலான்னு சொல்லிட்டு அதை டியூபுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. எல்ஜின் ஜூலிக்கிட்ட ஷெரீஃப் அந்த மான்ஸ்டரை சாகடித்த விஷயம் பற்றி சொல்கிறான். இதை பற்றி யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்னு எல்ஜின் சொல்ல, மான்ஸ்டரை ஷெரீஃப் கொண்டது நல்ல விஷயம் தானே, அதுக்கே நீ சோகமாக இருக்கேன்னு ஜூலி கேட்க, எனக்கு மறுபடியும் அந்த கனவு வர மாதிரி இருந்துச்சு, அப்புறம் நான் நார்மலாகிட்டேன். ஆமாம், நீ மட்டும் எப்படி இவ்வளோ கூலாக இருக்கேன்னு எல்ஜின் கேட்க, நான் சோகமாக இருந்தால் பாத்டப்பில் போய் அமைதியாக மூச்சு விடுவேன்னு ஜூலி சொல்ல, ஆனால் எனக்கு குளிக்கிறதுக்கு பிடிக்காதுன்னு எல்ஜின் சொல்ல, அப்போ என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு ஜூலி சொல்கிறாங்க. ஃபாத்திமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த எல்லிஸுக்கிட்ட சொல்கிறாங்க. கென்னி ஷெரீஃபுக்கிட்ட, நம்ம இந்த லிக்யூடை வச்சு என்ன பண்ண போகிறோம், இது அந்த மான்ஸ்டரை கொள்ள உதவியாக இருக்குமான்னு கேட்க, எனக்கும் தெரியலை, நம்ம இதை பற்றி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், நீ உன்னோட டெபுட்டி பதவிக்கு எப்போ வேணாலும் வரலான்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. எல்ஜின் ஜூலி சொன்ன மாதிரி பாத்டப்பில் போய் அமைதியாக மூச்சு விட, மியூசிக் பாக்ஸ்லேருந்து மியூசிக் ப்ளே ஆக, திடீர்னு ஒரு பேய் வந்து அவனை தண்ணிக்குள்ளே அப்படியே போட்டு அமுக்க இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. கென்னி அவங்க அம்மா கிட்ட ஜிம் ஃபேமிலி எங்கன்னு கேட்க, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நீ வந்து சாப்பிடுன்னு கென்னியோட அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது டெலிஃபோன் ரிங் ஆகுது. இந்த வில்லேஜில் தான் எதுவுமே வேலை செய்யாதே, அப்புறம் எப்படி ஃபோன் ரிங் ஆகுதுன்னு கென்னி ஃபோன் எடுத்து ஹலோ சொல்ல, தே டச், தே பிரேக், தே ஸ்டீல், நோ ஒன் ஹியர் இஸ் ஃப்ரீ. அவர்கள் தொடுவார்கள், உடைப்பார்கள், திருடுவார்கள், இங்கே யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்க 3 பேரை தேடி வந்துட்டு இருக்காங்க, நீ அவங்கள தடுக்கணுன்னா அந்த மெலடியை ஸ்டாப் பண்ணணுன்னு அவன் சொல்கிறான். மியூசிக் பாக்ஸ்லேருந்து அடிக்கடி மியூசிக் ப்ளே ஆகும்ல, அதை நிறுத்த சொல்லி அவன் சொல்ல, கென்னி ஃபோனை வைக்கிறான். திடீர்னு மியூசிக் பாக்ஸ்லேருந்து மியூசிக் ப்ளே ஆக, அடுப்பில் வச்சுருக்க தண்ணியில் நிறையா பூச்சிகள் இருக்குது. அதில் ஒரு பூச்சி கென்னி கையை கடிக்க, அவனை அவங்க அம்மா தூக்கத்திலேருந்து எழுப்பிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கனவு தான், இருந்தாலும் கென்னி கையில் அந்த பூச்சி கடித்த காயம் அப்படியே இருக்குது. ஜிம்மும் ரேண்டலும் சேர்ந்து ட்ரோனில் அந்த ஆண்டனா வச்சு அனுப்புறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் நம்மளை வச்சு பண்ணுற பரிசோதனைன்னு ஜிம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அதை யாருமே நம்ப தயாராக இல்லை. அப்புறம் இந்த மான்ஸ்டர் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் ஜிம் சொல்கிறத ஏற்றுக்கக்கூடிய ஒருத்தன் இந்த ரேண்டல் மட்டும்தான். ஏன் நம்ம கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது? மனிதர்கள் எந்த அளவுக்கு மன வலிமையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பரிசோதனையாக கூட இருக்கலாம்னு ரேண்டல் சொல்கிறான். சாரா ஷெரீஃப்கிட்ட, நான் அந்த காட்டுக்குள்ளே திரும்ப போகிறேன், இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, அந்த காட்டுக்குள்ளே போனால் கூட ஏதாச்சும் பதில் கிடைக்குன்னு சாரா சொல்ல, நீங்கள் இருந்து போகக்கூடாது, நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் மறுபடியும் இந்த வில்லேஜுக்கு தான் வருவோம், உன்னோட உதவி இந்த ஊர் மக்களுக்கு தேவைன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு.
டேபிதா ஜேடுக்கு அந்த மான்ஸ்டர் இருக்க குகையை காமிக்கிறாங்க. இங்கே தான் அந்த சிம்பிள்ஸை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கனெக்டடாக இருக்குது, எங்கேயோ நடக்கிற சின்ன மாற்றம் கூட நம்மளை பாதிக்கலான்னு ஜேடு சொல்கிறான். ஆமாம், விக்டர் இந்த சிம்பிளை இந்த குகைக்குள்ளே பார்த்தானான்னு ஜேடு கேட்க, அவன் தான் எனக்கு இந்த சிம்பிளை காமிச்சதுன்னு டேபிதா சொல்ல, எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்கிறதா சொல்லி விக்டர் என்னை ஏமாற்றிட்டான்னு ஜேடு புலம்பிகிட்டு இருக்கான். விக்டர் ஈத்தனை பார்க்க அவன் வீட்டுக்கு வரான். அவனோட சின்ன வயசு கோட்டை ஈத்தனுக்கு கொடுக்குறான். ஈத்தன் ஒரு டிராயிங்கை விக்டர்கிட்ட கொடுக்க, இல்லை இது எனக்கு வேண்டான்னு விக்டர் சொல்ல, இந்த டிராயிங்கை நீ வாங்கலாட்டி இந்த கோட்டை எனக்கு வேண்டான்னு ஈத்தன் சொல்ல, விக்டர் அந்த டிராயிங்கை வாங்கிக்கிறான். ஷெரீஃப் எல்லிஸ்கிட்ட, நீ ரெஸ்ட் எடுக்காமல் என்னடா சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்க, எனக்கு சரியாயிடுச்சு டேட், புஷ்அப் எடுக்க சொன்னால் கூட எடுப்பேன்னு எல்லிஸ் சொல்ல, ஆமாம் உன்னை கத்தியால் குத்தின டேல் எங்கன்னு ஷெரீஃப் கேட்க, அவனை ஒரு ரூமில் டோனா லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எல்லிஸ் சொல்லிவிட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு எல்லிஸ் சொல்ல வர, டோனா ஷெரீஃப் கிட்ட பேசணுன்னு கூப்பிடுறாங்க. ஷெரீஃப் டோனா கிட்ட, சாராவை நீங்கள் தங்க வைக்க வேண்டாம், அவளுக்கு ஏதாச்சும் வேலை கொடுன்னு கேட்க, சாராவுக்கு வேலை கொடுக்குறது இப்போ ரொம்ப முக்கியமாக, ஏற்கனவே இங்கே நிறையா பிரச்சனை போயிட்டு இருக்குது, எல்ஜின் வேறு நேற்று நைட்டு பாத் டப்பில் மூழ்கி சாக பார்த்தான்னு டோனா சொல்ல, ஷெரீஃப் எல்ஜினை பார்க்க வராரு. ஷெரீஃப் என்னாச்சுன்னு எல்ஜின் கிட்டே கேட்க, நான் பாத் டப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னை யாரோ தண்ணிக்குள்ளே பிடிச்சி அமுக்க ஆரம்பித்தாங்க, எப்படியோ வாய்க்குள்ளே போன தண்ணியை வெளியே துப்பி தப்பிச்சிட்டேன்னு எல்ஜின் சொல்ல, நான் அந்த மான்ஸ்டரை கொன்ன விஷயத்தை பற்றி யாருக்கிட்டே சொன்னியான்னு ஷெரீஃப் கேட்க, இல்லை யாருக்கும் இதை பற்றி தெரியாது, ஜூலிக்கிட்ட அதை பற்றி சொன்னதை ஷெரீஃப் கிட்ட இருந்து எல்ஜின் மறைக்கிறான். நாங்கள் அந்த மான்ஸ்டரோட பாடியிலேருந்து இந்த லிக்யூடை எடுத்தோம், யார் உயிருக்கும் ஆபத்து வராமல் இதை அந்த மான்ஸ்டர் உடம்புல செலுத்தணும், அது எப்படின்னு தெரியலைன்னு ஷெரீஃப் சொல்ல, உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குல்ல, சில்வர் புல்லட்டை ரெடி பண்ணி அதில் ஷூட் பண்ணி பாருங்கன்னு எல்ஜின் சொல்கிறான். விக்டர், ஜூலி, ஈத்தன் எல்லோரும் டைனருக்கு வராங்க. விக்டர் இருக்கான்ல, அவனுக்கு இன்டர்நெட்னு ஒரு விஷயம் இருக்கதே தெரியாது. ஏன்னா அவன் இந்த வில்லேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆமாம், ஈத்தன் சொல்கிறது உண்மைதான், இன்டர்நெட்னு ஒரு விஷயம் இருக்குன்னு ஜூலி சொல்கிறாங்க. விக்டர் கொடுத்த கோட் பாக்கெட்டில் ஒரு பொம்மை இருக்குது, அதை ஈத்தன் விக்டர்கிட்ட கொடுத்து இது என்னன்னு கேட்க, ஜேடு அதுக்குள்ளேயும் அங்கே வந்து விக்டர் சட்டையை பிடிச்சி, ஏன்டா நீ டனலில் அந்த சிம்பிளை பார்த்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலைன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அது ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு விக்டர் சொல்ல, எல்லாமே முக்கியம்தான், நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நீ உனக்கு தெரிஞ்ச உண்மைகளை என்கிட்ட சொல்லணுன்னு ஜேடு சொல்ல, இதுதான் என் வீடுன்னு விக்டர் சொல்கிறான். ஒருவேளை விக்டர் தான் பேக்ரவுண்டில் பெரிய வேலையாக ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. ஜிம்மும் ரேண்டலும் சேர்ந்து சாராவை பார்க்க வராங்க. நீயும் உங்கள் அண்ணனும் எப்படி இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு ஜிம் சாரா கிட்டே கேட்குறாரு. நாங்கள் பாஸ்டனுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோன்னு சாரா சொல்ல, உங்கள் அண்ணன் இன்னமும் உயிரோடு இருக்கானான்னு ரேண்டல் கேட்க, எங்கள் அண்ணன் என் கண்ணு முன்னாடி தான் இறந்து போனான், அவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும், நீ எதுக்காக இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சாரா கேட்க, டோனா அங்கே வந்துடுறாங்க. சாரா எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருக்க முடியலைன்னு ஷெரீஃப்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் சில துணிகளை தைக்க சொல்லி டோனா கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஜிம்மும் ரேண்டலும் வெளியே வராங்க. எனக்கு என்னமோ டோனா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை நம்மளை வச்சு பரிசோதனை பண்ணுறவங்க டீமில் அவளும் ஒருத்தியாக இருக்கலாம்னு ரேண்டல் சொல்ல, நம்ம கண்ணால் பார்க்குற வரைக்கும் எதையும் நம்பக்கூடாது, நீ போய் உன் பஸ்ஸில் வழக்கம் போல் இரு, நைட் ஆனதும் என்னை தேடி ஆர்விக்கு வா, அப்போ இந்த விஷயத்தை யார் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு ஜிம் சொல்கிறான். ஜிம் ஜோலிக்கிட்ட வந்து, நான் இன்றைக்கி ஆர்வியில் தங்க போகிறேன், உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடு, நீங்கள் பயப்படாமல் இருங்க, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறான். விக்டர் சின்ன வயசில் நடந்ததை அவன் நினச்சி பார்க்குறான். அவங்க அம்மா அவனை தைரியமாக இருக்க சொல்லிவிட்டு ஒரு பொம்மையை கொடுத்து, நீ பார்க்குற எல்லாத்தையும் வரைஞ்சி வை, நமக்கு நடந்த எல்லாம் ஒரு நாள் மறந்து போயிடும், பிக்சர்ஸ் தான் அதை ஞாபகப்படுத்தும், நீ இங்கே இரு, பங்கரை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ ப்ரெசண்டில் டேபிதா விக்டரை பார்க்க வராங்க. டேபிதா விக்டர்கிட்ட, ஜேடு உங்ககிட்ட கோமா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போகணும், அவன் இப்படி கோமா நடந்துக்கிட்டான்னு டேபிதா சொல்ல, எனக்கு என்னமோ இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வழி இல்லையோன்னு தோணுதுன்னு விக்டர் சொல்கிறான். எங்கள் அம்மா ஏதோ என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் மறந்து போச்சுன்னு விக்டர் சொல்லிவிட்டு, என்னோடய ட்ராயிங்ஸை எடுத்து பார்த்தா ஞாபகம் வரும்னு விக்டர் சொல்கிறான். உன்னோட ட்ராயிங்ஸ் தான் எங்கள் வீடு இடிஞ்சப்போ அதோடு சேர்ந்து போயிடுச்சுன்னு டேபிதா சொல்கிறாங்க. இல்லை, அந்த ட்ராயிங்ஸ் கிடையாது, நான் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல அதை ஒளிச்சு வச்சுருக்கேன்னு விக்டர் சொல்கிறான். ஷெரீஃப் கென்னிக்கிட்ட எல்ஜின் பையன் ஒரு ஐடியா கொடுத்தான், நம்ம ஏன் புல்லட்டை அந்த லிக்யூடில் நினச்சி அதை வச்சு மான்ஸ்டரை தூரமாக நின்று ஷூட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, சரி முயற்சி பண்ணி பார்க்கலான்னு கென்னி சொல்கிறான். ஷெரீஃபும் கென்னியும் கிறிஸ்டியை பார்க்க வராங்க. மேரியலுக்கு இன்னமும் உடம்பு சரியாகலை. அது மட்டும் இல்லாமல் அந்த மான்ஸ்டர் பாடியை வச்சுருக்க ரூமில் ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருக்குன்னு அவங்க சொல்ல, சரி வாங்க போய் பார்க்கலான்னு ஷெரீஃப் சொல்லிவிட்டு படிக்கட்டில் கீழே இறங்கி போகிறாங்க. ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நீங்கள் 2 பேரும் ஓட ஆரம்பிக்கணும், நானும் கென்னியும் அதை பார்த்துக்குறோன்னு ஷெரீஃபும் கென்னியும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க.
ஒரு ஸ்மால் ரூமில் அந்த மான்ஸ்டரோட பாடி இருக்குது. ஷெரீஃப் கொஞ்சம் பொறுமையாக பதட்டமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மான்ஸ்டரோட பாடிக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்குது. துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க. அந்த துணியை விளக்கிட்டு பார்த்தா அந்த மான்ஸ்டரோட பாடி ஃபுல்லாக பூச்சியாக இருக்குது. அந்த பூச்சி பேர் சிக்காடான்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. என்ன கன்றாவிடாது, பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த பூச்சியை நான் கனவுல பார்த்தேன், இங்கே பாருங்கள் அது என்னை கடித்த காயம் கூட இருக்குன்னு கென்னி அந்த பூச்சி கடித்ததை காமிக்கிறான். என்ன கனவுல வந்த பூச்சி உன்னை கடித்ததான்னு மேரியல் ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்காங்க. டோனா அங்கே வராங்க. டோனாக்கு என்ன தான் வேலைன்னு தெரியலை, ஊருக்குள்ளே எல்லா இடத்துக்கும் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஷெரீஃப் டோனா கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணுன்னு சொல்ல, நீ காலனி ஹவுஸுக்கு வந்தப்போ சொல்லியிருக்கலாமேன்னு டோனா கேட்க, எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு, இது சாதாரண விஷயம் கிடையாது, முதல்ல உள்ளே வந்து பாருன்னு அந்த மான்ஸ்டரோட பாடியை காமிக்கிறான். அந்த பாடியில் இருந்த பூச்சி எல்லாமே காணாமல் போயிருக்கு. இந்த பாடியில் 100க்கு மேலே பூச்சிகள் இருந்துச்சு. கென்னியும் அதை பார்த்தான். எப்படி காணாமல் போச்சு, டோர் க்ளோஸ் பண்ணி தானே வச்சுருந்தோன்னே ஷெரீஃப் சொல்ல, நம்ம இந்த பாடியை உடனே எரிக்கணுன்னு டோனா சொல்கிறாங்க. இந்த பாடியை எரிச்சிட்டா நமக்கு மோசமான கனவு வரது ஸ்டாப் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மாறி மாறி தூங்குறது நல்லது. சாராவை நான் தங்கியிருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீயும் மேரியாலும் என் கூட வந்து தங்கிக்கோங்கன்னு ஷெரீஃப் கிறிஸ்டிக்கிட்ட சொல்கிறாரு. சாரா கூட என்னால் ஒரே ரூமில் இருக்க முடியாது, நான் காலனி ஹவுஸுக்கு போகிறேன்னு கிறிஸ்டி சொல்கிறாங்க. இந்த பாடியை அவங்க எரிக்க எடுத்துகிட்டு போகிறத ரேண்டல் மறைஞ்சு நின்று பார்க்குறான். ஆனால் அவனுக்கு அது மான்ஸ்டரோட பாடின்னு தெரியாது. விக்டர் டேபிதாவை கூட்டிகிட்டு நிறையா கார்ஸ்லாம் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருப்பான்ல, அங்கே கூட்டிகிட்டு வரான். இவன் வந்த காரோட டிக்கியை ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே நிறையா ட்ராயிங்ஸ் இருக்குது. அங்கே தான் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. இது வரைக்கும் விக்டரையும் அவங்க அம்மாவையும் தான் அந்த பங்கருக்குள்ளே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு ட்ராயிங்கை விக்டர் எடுத்து பார்த்துட்டு, இது நான் வரைஞ்சதில்லை அவளோடதுன்னு சொல்கிறான். அதாவது விக்டருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. விக்டர் கதறி அழுகிறான். அந்த கடந்த காலத்தை காமிக்கிறாங்க. 2 பேரும் பயப்படாதீங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அம்மா வர வரைக்கும் இங்கே இருங்கன்னு விக்டர் அம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போக, விக்டரோட தங்கச்சி மாம் இருங்க நானும் உங்கள் கூட வரேன்னு அவங்க அம்மா பின்னாடியே ஓடி போகிறாங்க. விக்டர் மட்டும் அந்த பங்கருக்குள்ளே தனியாக இருக்கான். அவன் தங்கச்சி பேர் எல்லோயிஸ். எல்லோயிஸ் நீ திரும்ப வந்துருன்னு விக்டர் அழுதுகிட்டு இருக்க மாதிரி காமிச்சு பாஸ்ட் சீனை முடிக்கிறாங்க. ரேண்டல் டோனாவை பார்க்க வரான். நான் அவங்க கூட சண்டை போட வரல, நான் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரே நோக்கம்தான், இந்த இடத்த விட்டு போகணும், நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் தான் அது முடியும்னு சொல்கிறான். ஷெரீஃபும் கென்னியும் மான்ஸ்டரோட பாடியை தூரமாக எடுத்துகிட்டு வந்து எரிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் நைட்டில் தான் வந்து பயமுறுத்துனாங்க, இப்போ கனவுலையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இது ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு கென்னி சொல்கிறான். விக்டர் டேபிதா கிட்ட, நான் அன்றைக்கி என் சிஸ்டர் கூட போயிருக்கணும், நான் ரொம்ப பயத்தில் இருந்தேன்னு சொல்கிறான். நீ அப்போ சின்ன பையன், உன்னால் என்ன பண்ண முடியும்னு டேபிதா சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு டிராயிங்கில் டவர் ஒன்று வரைஞ்சிருக்கு. இது என்னென்னு விக்டர்கிட்ட கேட்க, எங்கள் அம்மா அன்றைக்கி நைட்டு இந்த டவருக்கு தான் போனாங்க, அங்கே நிறையா குழந்தைங்களை அடைச்சி வச்சுருக்காங்க, அவங்கள காப்பாற்ற போகிறேன்னு அவங்க சொன்னாங்கன்னு விக்டர் சொல்கிறான். ஷெரீஃபும் கென்னியும் பாடியை எரிச்சிட்டு ஊருக்குள்ளே வராங்க. அப்போ அந்த பூச்சியோட சத்தம் அவங்களுக்கு கேட்குது. ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருந்து உதவி பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே வெளியே வரான். அவன் சட்டை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஜிம் அந்த ஆர்வி இருக்க இடத்துக்கு ரேண்டலை தேடி வரான். ரேண்டல் டோனாவை மரத்தில் கட்டி போட்டு வச்சுருக்கான். டே நீ என்ன காரியண்டா பண்ணி வச்சுருக்கேன்னு ஜிம் கேட்க, புதுசாக ஒரு பிளான் போட்டிருக்கேன்னு ரேண்டல் சொல்ல இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஷெரீஃபும் கென்னியும் அவன் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த கத்திட்டு வந்தவனோட ஒய்ஃபை சிக்காடா பூச்சி இருக்குல்ல, அது வாய் வகுன்னு எல்லாத்தையும் கடிச்சு ஓட்டையை போட்டு வச்சுட்டு போயிருக்கு. என்னோடய ஒய்ஃப் தூங்க போகிறேன்னு சொன்னாங்க, நான் கீழே இருந்தேன், வந்து பார்த்தா இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவள் உடம்பை சிதைச்சி கொன்று இருக்குன்னு அந்த பையன் ஷெரீஃபுக்கிட்ட சொல்கிறான். ஷெரீஃப் வெளியே வந்து ஈத்தனையும் கென்னியோட அம்மாவையும் வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு ஜூலியை மட்டும் இருக்க சொல்கிறாரு. ஷெரீஃப் ஜூலிக்கிட்ட, நீயும் கென்னியும் ஊர் மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே போக சொல்லுங்கள், நான் காலனி ஹவுஸுக்கு இந்த பையனை கூட்டிகிட்டு போகிறேன், யாருமே தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்னாச்சு இன்னும் இருட்டவே இல்லைன்னு ஜூலி கேட்க, இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுவும் பகல் நேரத்தில் அது நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. எங்கள் அப்பா வேறு அந்த ஆர்விக்கு போகிறேன்னு சொன்னார், அவர் என்ன பண்ணுறதுன்னு ஜூலி கேட்குறாங்க. ஜிம் டோனா கிட்ட, ரேண்டல் இப்படி பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்ல, இவகிட்ட எதுக்கு நீ சாரி கேட்குற, இவங்க கிளினிக்கில் ஒரு மான்ஸ்டரோட பாடியை எடுத்துகிட்டு போகிறத நான் பார்த்தேன், உண்மையை சொல்லு, அது ரோபோட் தானே, அந்த ரோபோட் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அதை தூக்கி போட்டுட்டீங்களான்னு ரேண்டல் டோனா கிட்ட கேட்க, டே முட்டாள், அது ஒரு மான்ஸ்டரோட பாடி தான், ஷெரீஃப் அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டாருன்னு டோனா சொல்ல, ஓ எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே கதை கட்டுறியான்னு ரேண்டல் கேட்க, டோனாக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஜிம் சொல்ல, எனக்கு என்னமோ ஓ மேலேயும் சந்தேகமாக இருக்குன்னு ரேண்டல் ஜிம்முக்கிட்ட சொல்ல, ஜிம் டோனா கட்ட அவுக்க போகிறான். ரேண்டல் ஜிம்மை கீழே தள்ளி விட்டுட்டு கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்க, ஷெரீஃப் கண்ணோட அங்கே வந்து ஒழுங்காக கத்தியை கீழே போட்டுன்னு சொல்கிறாரு. இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஊருக்குள்ளே போகணும், இருட்ட போது வேனோட சாவி எங்கிட்ட டோனா கிட்ட ஷெரீஃப் கேட்க, அந்த வேனோட சாவியை ரேண்டல் தூரமாக தூக்கி போடுறான். நம்ம இங்கேயே தங்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு ரேண்டல் சொல்கிறான்.
டேபிதா ஜூலியை வீட்டுக்குள்ளே கூப்பிட ஜேடும் விக்டரும் அங்கே வராங்க. என்னாச்சு ஜூலி, இன்றைக்கி நைட்டு ஒருத்தனும் தூங்க முடியாதுன்னு விக்டர் என்கிட்ட சொன்னார்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரான். ஈத்தன் அவங்க அப்பாவை நினச்சி கவலைப்பட உங்கள் அப்பாவை செரீஃப் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவார்னு டேபிதா சொல்கிறாங்க. கென்னி சாராவை செரீஃப் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரான். இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்காங்க. ஏற்கனவே கென்னி சாரா மேலே கொலவெறியில் இருக்கான். சாரா வேற கென்னிக்கிட்ட பேச்சு கொடுக்க அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான். எங்கள் அண்ணன் நேத்தன் சின்ன வயசில் சிக்காடாஸ் பூச்சிகளை பார்த்து ரொம்பவே பயப்படுவான். அந்த பூச்சிகளை அவன் மான்ஸ்டர்ஸ்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான்னு சாரா சொல்கிறாங்க. அந்த சிக்காடா பூச்சிகள் எல்லாம் வெளியே பறந்துட்டு இருக்குது. அப்படியே காலனி ஹவுஸை நோக்கி அந்த பூச்சிகள் பறந்து போயிட்டு இருக்கு. ஒய்ஃப் இறந்து போன சோகத்தில் அந்த பையன் யாருமே தூங்கக்கூடாது, நம்ம தூங்கிட்டா நம்ம எல்லாரையும் அந்த பூச்சி வந்து கொண்டுருன்னு அழுக ஆரம்பிக்கிறான். ஃபாத்திமா அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு யாரும் தனியாக இருக்காதீங்க, எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் இப்படியே தூங்காமல் இருக்காதுன்னு டிரைவர் ஆண்டி கேட்க இது என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியற வரைக்கும்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. செரீஃப், டோனா, ஜிம், ரேண்டல் இவங்க எல்லாரும் ஆர்விக்கில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. உன் பொண்ணு ஜூலி தான் என்கிட்ட நீ இன்றைக்கி நைட்டு ஆர்வியில் தங்க போகிறத சொன்னா. ஜூலி உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டா. அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இந்த மொட்டைத்தலையன் ரேண்டல் டோனாவை கட்டி போட்டு வச்சுருக்கான்னு செரீஃப் சொல்கிறாரு. ரேண்டல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவான்னு அவன் கையை லாக் பண்ணுறாரு. நான் என் ஃபேமிலியை பார்க்கணும், நம்ம வச்சுருக்க வேன் பழைய மாடல் தான், சாவி இல்லாமலேயே என்னால் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும்னு ஜிம் செரீஃப்கிட்ட சொல்கிறான். இங்கே பாரு ஜிம், இப்போ வெளியே போகிறது ஆபத்து, உன்னை நான் இழக்க விரும்பலை. உன் உயிர் போயிடுச்சுன்னா உன் ஃபேமிலி யார் பார்த்துப்பாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருன்னு செரீஃப் சொல்லிகிட்டு இருக்காரு. ரேண்டல் பையன் வாய்க்குள்ளே முடங்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன தாண்டா பிரச்சனைன்னு செரீஃப் கேட்க இதெல்லாம் ஒரு சதி வேலை தானே, இந்த மான்ஸ்டர் எல்லாம் போய் தான், நீங்களும் இந்த சதி வேலையில் பார்ட்னரானு ரேண்டல் கேட்க ஒருவேளை நீ எங்களை நம்பலாட்டி உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். என் ஒய்ஃபை நானே என் கையால் சுட்டு கொன்னேன். என் ஃப்ரெண்டை அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணாங்க, அவர் என் மடியிலே உயிரை விட்டுட்டார். இன்னமும் நம்பிக்கை வரலாட்டி உன்னை வெளியே இருக்க மரத்தில் கட்டி போடுறேன். நீ அதுக்கப்புறம் மான்ஸ்டர்ஸ் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுப்ப. ஆனால் அடுத்த செகண்ட் நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு செரீஃப் சொல்ல ரேண்டலும் பயந்துக்கிட்டே பேசாமல் உட்காந்துடுறான். எல்லிஸ் கிறிஸ்டிக்கிட்ட தூங்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அது குழந்தைக்கும் பிறந்துமான்னு கேட்குறான். ஃபாத்திமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அதான் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு எல்லிஸ் கேட்க ஃபாத்திமா ப்ரெக்னென்ட் ஆகி 6 வாரம் தான் இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கிறிஸ்டி சொல்கிறாங்க. எனக்கு இந்த இடத்த பற்றி தான் பயமாக இருக்குது. ஃபாத்திமா ப்ரெக்னென்ட் ஆனதில் எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் குழந்த ஒரு வேளை கூர்மையான பல்லு நகத்தோட மான்ஸ்டர் மாதிரி பிறந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குன்னு எல்லி சொல்ல, இங்கே பாரு, ப்ரெக்னன்சி எப்போதுமே விசித்திரமான நிகழ்வு தான். நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு அதை பார்க்கும்போது பெருசாக எதுவும் தெரியாது, எனக்கு பழகி போயிடுச்சு. இப்போ இந்த உலகமே ஒரு விசித்திரம்தான். நம்ம விண்வெளியில் மிதந்துக்கிட்டு பல கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க நெருப்பு உருண்டையை சுற்றி வாழ்கிறோம். அந்த நெருப்பு உருண்டை தான் நமக்கு ஒளி கொடுத்து நம்மளை வாழ வச்சுட்டு இருக்குதுன்னு சொல்கிறது எவ்வளோ விசித்திரமாக இருக்குது. நம்ம அதுக்கு பழகிட்டோம், அதனால் சாதாரணமாக தெரியுதுன்னு கிறிஸ்டி சொல்கிறாங்க. டேபிதா விக்டரோட டிராயிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஜேடுக்கிட்ட காமிக்கிறாங்க. ஆமாம், அவனுக்கு தங்கச்சி இருக்க விஷயத்தை அவன் எப்படி மறந்து போயிருப்பான்னு ஜேடு கேட்டுட்டு, ஒரு டிராயிங்கில் சிவில் வார் சோல்ஜர் படம் இருக்குது, இந்த மாதிரி தான் ஒரு சோல்ஜர் என்னை அட்டாக் பண்ண வந்தான்னு ஜேடு சொல்ல, இது எல்லாமே விக்டரோட சிஸ்டருக்கு அவங்க அம்மா சொன்ன கதைன்னு டேபிதா சொல்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க சொன்ன கதை இப்போ ஏன் என்னையை துரத்திட்டு இருக்குன்னு ஜேடு புலம்பிகிட்டு இருக்கான். இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன்னு அந்த டவர் டிராயிங்ஸை டேபிதா காமிச்சு, விக்டரோட அம்மா இந்த டவருக்கு தான் கடைசியாக போனாங்க, அந்த இடத்துல குழந்தைகளை யாரோ அடைச்சி வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த டவர் தான் நம்ம தப்பிச்சு போகிறதுக்கான வழியாக இருக்கும்னு தோணுது. என் கனவுல படிக்கட்டுகள் வந்துச்சு, அது இந்த டவருக்குள்ளே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் கனவுல வர பேய் குழந்தைங்க என்கிட்ட ஒரு வேளை உதவி கேட்டுக்கலான்னு டேபிதா சொல்கிறாங்க. செரீஃப் புல்லட்டில் மான்ஸ்டர் பாடியிலேருந்து எடுத்த பித்த நீரை தடவிட்டு இருக்காரு. இது வேலை செஞ்சால் நம்ம உடனே ஊருக்குள்ளே போயிடலான்னு செரீஃப் சொல்கிறாரு. ஒரு வேலை செய்யலாட்டி என்ன பண்ணுறதுன்னு ரேண்டல் கேட்க, அதை பற்றி உனக்கு என்ன கவலைன்னு செரீஃப் சொல்கிறாரு. பேசாமல் இவங்கிட்ட கண்ணை கொடுத்து வெளியே அனுப்பிவிடலாம், இவனுக்கு தான் மான்ஸ்டர் மேலே நம்பிக்கை கிடையாதுன்னு டோனா சொல்கிறாங்க. இந்த டோனா ஆண்டி நம்மளை பழி கொடுக்காமல் இன்றைக்கி விட மாட்டாங்கன்னு ரேண்டல் நினச்சிட்டு இருக்கான். மான்ஸ்டர்ஸ் ஆர்வியை நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு டோனா சொல்ல, செரீஃப் ரேண்டல்கிட்ட, என்ன நீ போய் அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ணுறியா இல்லை நான் போகட்டுமான்னு கேட்க, ரேண்டல் கைவிலங்க கலட்ட சொல்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் எல்லாம் கிட்டத்தில் வராமல் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைன்னு டோனா சொல்கிறாங்க. அப்போது ஒரு மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்குது. அந்த சீனை கட் பண்ணி காலனி ஹவுஸில் மேரியல் என் ரூமில் ஏதோ ஒன்று இருக்குன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காங்க. எல்லா பொருட்களையும் கீழே தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்க, இங்கே எதுவுமே இல்லை, பேசாமல் போய் தூங்குன்னு கிறிஸ்டி மேரியலுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சாரா கென்னிக்கிட்ட சாரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா இறந்து போனதுக்கு நான் காரணமாக இருந்தால் கூட இந்த பிளேஸ் தான் என்னை அப்படி செய்ய தூண்டுச்சு. எனக்கு தெரியும் இது எவ்வளோ வலிக்கும்னு, ஏன்னா எனக்குன்னு இருந்த என்னோடய பிரதரையும் இந்த பிளேஸ் என்கிட்ட இருந்து பறிச்சிருச்சுன்னு சாரா சொல்கிறாங்க. நான் இந்த இடத்த விட்டு காட்டுக்குள்ளே போகிறேன்னு சொன்னேன், ஆனால் செரீஃப் தான் இங்கே இருக்க சொன்னார்னு சாரா சொல்ல,
ஷெரீஃப் என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும், நீ ஒரு கொலகாரி, நீ அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு நாள் போக தான் போகிற. இனிமே எங்கள் அப்பாவை பற்றி பேசாத, என்கிட்டையும் நீ பேசாத, வாயை மூடிட்டுருன்னு கென்னி சொல்ல. இல்லை நான் பேசுவேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இந்த உலகத்திலே வாழவே பிடிக்கலைன்னு சேரா சொல்ல. அப்படியா, ட்ராக்குள்ளே கன் இருக்குது, நீ இந்த ரூமை விட்டு வெளியே போனாலும் சரி, இல்லை ஏதோ பண்ணிக்கிட்டு செத்தாலும் சரின்னு கென்னி பக்கத்து ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறான். ஒருத்தனோட ஒய்ஃப் இறந்து போனாங்கள்ல, அவன் பேர் ரெஜ்ஜி அங்கே இருக்க மணியை அடிச்சுட்டு யாரும் தூங்காதீங்கன்னு கத்திட்டு இருக்கான். தூங்குற எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு இருக்கான். எல்லிஸ் வந்து நீ பயந்து போயிருக்க, அமைதியாருன்னு சொல்ல எல்லிஸை பிடிச்சி கீழே தள்ளிவிட எல்ஜின் வந்து ரெஜ்ஜியை மாடிக்கு இழுத்துட்டு போகிறான். இந்த பக்கம் எங்கேருந்து இந்த மியூசிக் ப்ளே ஆகாதுன்னு ஷெரீஃப் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு மேலே எதுவும் வேலைக்கு ஆகாது, நானே களத்தில் இறங்குறேன்னு, வெளியே போய் அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ண போகிறேன்னு ஷெரீஃப் சொல்ல கீழே இருந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. கீழே வெறும் தரதானே இருக்குன்னு ஜிம் சொல்ல, ஜிம் இந்த பக்கம் வந்துருங்கன்னு ஷெரீஃப் சொல்ல ரேண்டல் மட்டும் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு ஆர்வியை விட்டு வெளியே போகிறான். இனி வேறு வழி இல்லைன்னு இவங்களும் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வெளியே போகிறாங்க. ஷெரீஃப் மட்டும் அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ணிகிட்டு இருக்க ஷெரீஃப் ஒய்ஃப் அவர் கண்ணுக்கு தெரியுறாங்க. என் கூட வந்துருங்கன்னு அவங்க சொல்ல ஷெரீஃப் சீக்கிரம் வாங்கன்னு டோனா கத்த ஷெரீஃப், டோனா, ஜிம் 3 பேரும் வேனில் ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. ரேண்டல் அந்த காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை பூச்சிகள் துரத்த அந்த பூச்சியும் அவன் வாய்க்குள்ளே போக அவன் கதை அங்கேயே முடியுது. சேரா அந்த ட்ராவில் இருந்த கண்ணை எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. கென்னி அங்கே வர சேரா என்கிட்ட கண்ணை கொடுன்னு சொல்ல, நீ தானே நான் சாகணும்னு ஆசைப்பட்ட, இப்போ இந்த இடம் முடிவு பண்ணிட்டு நான் சாகணுமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு கண்ணை நெத்தியில் வச்சு ஷூட் பண்ண புல்லட் வெளியே வரல. திரும்பவும் ஷூட் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளேயும் கென்னி துப்பாக்கி அவகிட்ட இருந்து பறிக்கிறான். கிறிஸ்டி மேரியலை பெட்டில் கட்டி போட்டு வைக்கிறாங்க. மேரியல் அந்த பூச்சிகளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. மேரியல் கை காலை அசைச்சு கத்திட்டு இருக்க கிறிஸ்டி வந்து பார்த்துட்டு இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. டோனா, ஜிம், ஷெரீஃப் எல்லாரும் காலனி ஹவுஸுக்கு வராங்க. எல்லாரும் இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. ஜிம் அந்த டோருக்கிட்ட கண்ணை வச்சு நின்றுட்டு இருக்கவங்கிட்ட வெளியே விடு, நான் என் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, இங்கேருந்து யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு ஷெரீஃப் சொல்ல, என் ஃபேமிலியை நான் காப்பாற்றணுன்னு ஜிம் சொல்ல, மேலே இருந்து கிறிஸ்டி ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறாங்க. ஷெரீஃப் வேகமாக மேலே போய் பார்க்குறாரு. மேரியல் கண்ணோட கலர் ஒயிட்டாக மாறி அப்படியே மயக்கம் போடுறாங்க. எல்லிஸ் ஷெரீஃபுக்கிட்ட பேசணுன்னு அவரை கூட்டிகிட்டு போகிறான். எல்ஜின் அவனுக்கு பஸ்ஸில் வரும்போது வந்த கனவு பற்றி சொல்கிறான். எனக்கு சரியாக எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனால் ஃபாத்திமா அவங்க கர்ப்பமாக இருக்க விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க, அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்துச்சுன்னு எல்ஜின்னு சொல்ல ஷெரீஃப் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்காரு. ஃபாத்திமா கர்ப்பமாக இருக்க விஷயம் இன்னும் ஷெரீஃபுக்கு தெரியாதில்ல. தன்னோட பையன் அப்பாவாக போகிற சந்தோஷம் கூட ஷெரீஃப் மூஞ்சியில் தெரியலை. ஏன்னா இப்போ எவனும் சிரிக்கிற நிலமையில இல்லை. சரி நீ மேலே சொல்லுன்னு ஷெரீஃப் கேட்குறாரு. என் கனவுல வெள்ளை சட்டை போட்ட பையன் ஒருத்தன் வந்தான். என்கிட்ட சில வார்த்தைகளை மட்டும் ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருந்தான். அவங்க வராங்க, 3 பேரை தேடி நீ மெலடியை நிறுத்தணும்னு எல்ஜின்னு சொல்ல, இது ஒரு தாலாட்டு பாட்டுன்னு டிரைவர் ஆண்டி சொல்லிவிட்டு அந்த பாட்டை பாடுறாங்க. அவங்க தொடுவாங்க, உடைப்பாங்க, திருடுவாங்க, இங்கே யாருக்கும் சுதந்திரம் இல்லை. இதோ அவங்க வராங்க, 3 பேருக்காக வராங்க, நீ மெலடியை நிறுத்தலைனா அப்படின்னு டிரைவர் ஆண்டி பாட ஷெரீஃப் வாயடிச்சு போய் கேட்டுட்டு இருக்காரு. டேபிதா ஜேடுக்கிட்ட நீ தானே சொன்ன எல்லாமே கனெக்டடாக இருக்குன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, விக்டரோட அம்மா சொன்ன மாதிரி அந்த டவருக்கு போய் பார்க்கணும், அதுதான் நம்ம தப்பிச்சு போகிறதுக்கான வழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஜூலி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னை காப்பாற்றுங்கம்மா, என்னால் முடியலைன்னு ஜூலி கத்த இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இப்போ எபிசோடு 10க்குள்ளே போகலாம். போன எபிசோடோட என்சீனில் ரேண்டல், மேரியல், ஜூலி இவங்க 3 பேருக்குமே கண் ஒயிட் கலராக மாறி மயக்க நிலைக்கு போயிருப்பாங்க. இப்போ இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் ஷெரீஃப் ஜிம் வீட்டுக்கு வராரு. ஷெரீஃப் கென்னிக்கிட்ட உங்கள் அம்மாவும் விக்டரும் ஈத்தனை டைனருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நீ மேலே போய் ஜூலியை பார்த்துட்டு வான்னு சொல்கிறாரு. ஜேடு ஷெரீஃபுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கக்கூடாது, ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷனுக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு யோசிக்கிற வயசில் இப்படி பெட்டில் படுத்து கிடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஜேடு சொல்கிறான். ஷெரீஃப் கென்னியை கூட்டிகிட்டு சேராவை பார்க்க கிளம்புறாரு. டேல் எல்லிஸை கத்தியால் குத்தினதுக்கப்புறம் டோனா அவனை ஒரு ரூமில் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ டேலையும் எல்ஜினையும் கூட்டிகிட்டு ரேண்டலை தேடி வராங்க. ரேண்டல் மோசமான ஆள்னு டேல் சொல்ல, ஆமாம் நீயும் அப்படி தான், அதுக்காக நீ சாகணுன்னு நான் நினைக்க மாட்டேன்னு டோனா சொல்லிவிட்டு, நீ அந்த பக்கம் போய் தேடு, நானும் எல்ஜினும் இந்த பக்கம் போகிறோம்னு டோனா சொல்கிறாங்க. ரூமில் இருந்து வெளியே வந்ததும் பணத்தை தேடுற வேலையை கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம்னு டேல் அந்த பக்கம் போய் பார்க்குறான். உடனே இங்கே வாங்கினு டேல் கத்த இவங்களும் என்னாச்சுன்னு போய் பார்த்தா ரேண்டலோட பாடி அங்கே கிடக்குது. ஷெரீஃப் புல்லட்டில் மான்ஸ்டரோட பித்த நீரை தடவி ஷூட் பண்ணி பார்த்தார்ல, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு டோனா சொல்லிவிட்டு ரேண்டல் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்க அவன் கண் ஒயிட்டாக இருக்குது. சரி இவனை தூக்கி வேனில் போடுங்கன்னு டோனா சொல்ல டேல் அவன் கையை பிடிச்சி தூக்க போகிறான். டக்குன்னு ரேண்டல் கத்த டேல் பயந்து போய் பின்னாடி விழுகிறான்.
கிறிஸ்டி ஜூலியை செக் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜூலி உடனே கத்துறாங்க. அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலை. ஜூலி கத்துன மாதிரியே இங்கே மேரியல் அலறி கத்திட்டு இருக்காங்க. மேரியல் உனக்கு என்னாச்சு, என்கிட்ட பேசுன ஃபாத்திமா சொல்லிட்டு இருக்காங்க. ஷெரீஃப், கென்னி, சாரா 3 பேரும் காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்காங்க. உடனே அந்த வெள்ளை சட்டை போட்ட பையன் மரப்பந்துக்குள்ளே போக சொன்னான்ல, அவன் தான் எல்ஜின் கனவுலையும் வந்திருக்கான். அவன் உண்மையிலே யாருன்னு உனக்கு தெரியுமான்னு ஷெரீஃப் சாரா கிட்ட கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் அவன் நமக்கு உதவி பண்ண தான் நினைக்கிறான்னு சாரா சொல்கிறாங்க. மார்ட்டினை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு ஷெரீஃப் இவங்களை கூட்டிகிட்டு வராரு. ஒரு 50 அடி ஆழத்தில் இங்கே ஒரு பள்ளம் இருந்துச்சு. நான் கயிறை பிடிச்சி மேலே ஏறி வந்து பார்த்தேன். அப்போ தான் மார்ட்டினை பார்த்தேன்னு ஷெரீஃப் சொல்ல, சாராக்கு மட்டும் அந்த மியூசிக் சத்தம் கேட்குது. உடனே அந்த மியூசிக் பாக்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. சாரா உடனே தலையை பிடிச்சிக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வராங்க 3 பேரை தேடின்னு சாரா சொல்ல, அவள் மூக்கில் இருந்து ரத்தம் வருது. உடனே அவளை ஷெரீஃபும் கென்னியும் பிடிச்சி இழுக்க, ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்கன்னு சாரா சொல்லிவிட்டு ஷெரீஃபை பார்த்து அவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்கள நீ விடுதலை பண்ணிட்ட, நம்மளை அவங்க காயப்படுத்த நினைக்கிறாங்கன்னு ஜூலின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜூலியும் மற்றவங்களும் சாக போகிறாங்க. அவங்க செத்துட்டா நம்ம எல்லோரும் செத்து போயிடுவோம். அதுக்குள்ளேயும் நீ அந்த மியூசிக்கை ஸ்டாப் பண்ணணுன்னு சாரா அவளுக்கு கேட்குற குரலை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மியூசிக் பாக்ஸ் என் கண்ணுக்கு தெரியலைன்னு ஷெரீஃப் சொல்ல, எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சாரா தலையை பிடிச்சிக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க. டில்லி பாட்டி ஒரு 4 பேரை உட்கார வச்சு பைபிளில் உள்ள வசனத்தை சொல்கிறாங்க. நான் மரணத்தின் 2 பள்ளத்தாக்கு வழியாக நடந்தாலும் எந்த தீமையும் கண்டு நான் பயப்பட மாட்டேன், ஏனெனில் நீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் எனக்கு ஆறுதலாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணை வச்சு ஒருத்தன் கேட்டில் பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருக்கான். இனிமேல் இந்த கன்லாம் வேண்டாம், செட்டில் போய் எல்லா கன்னையும் வச்சுட்டு ரூமை லாக் பண்ணிட்டு வான்னு டோனா சொல்கிறாங்க. டேபிதா ஜிம்முக்கிட்ட விக்டரோட அம்மா கதையை சொல்கிறாங்க. அவங்க ஒரு டவரில் இருக்க குழந்தைங்களை காப்பாற்றினா நம்மளால் இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு விக்டர்கிட்ட கடைசியாக சொன்னாங்க. நம்ம பொண்ணு ஜூலி இப்படி படுத்த படுக்கையாக இருக்கிறது என்னால் பார்க்க முடியலை. நான் அந்த டவருக்கு போக நீ சம்மதிக்கணும்னு டேபிதா சொல்ல, ஆனால் விக்டரோட அம்மா அந்த டவருக்கு போயிட்டு உயிரோட திரும்பி வரல. அது மாதிரி உனக்கு ஆகிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு ஜிம் கேட்க, இங்கே பாரு ஜிம், நம்ம சும்மா முயற்சி பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு எல்லாம் சரியாயிடுன்னு சொல்கிறது முட்டாள்தனன்னு டேபிதா சொல்கிறாங்க. டேபிதா விக்டர்கிட்ட அவங்க அம்மா போன டவருக்கு உனக்கு வழி தெரியுமான்னு கேட்க, விக்டர் ஒரு டிராயிங்கை காமிச்சு, இந்த பாட்டில் ட்ரீ இருக்க மரத்துக்கு ஃபஸ்ட்டு போகணும், அப்போ தான் அந்த டவருக்கு போக முடியும். ஆனால் நான் அந்த டவருக்கு போனதில்லைன்னு விக்டர் சொல்ல, நீ போயே ஆகணுமான்னு ஜிம் கேட்க, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு டேபிதா சொல்கிறாங்க. கென்னி ஷெரீஃபுக்கிட்ட இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்க, ஊருக்குள்ளே திரும்பி போகலான்னு ஷெரீஃப் சொல்ல, ஆனால் அந்த மியூசிக்கை ஸ்டாப் பண்ணணும், மியூசிக் பாக்ஸ் இங்கே தான் இருக்குன்னு சாரா இப்போ தானே சொன்னால், எல்லாரோட உயிரும் அங்கே ஆபத்தில் இருக்குது, நம்ம அந்த மியூசிக் பாக்ஸை கண்டுபிடிச்சி அதை அழிக்கணும்னு கென்னி சொல்ல, இங்கே உன் கண்ணுக்கு ஏதாச்சும் தெரியுதா, நமக்கு புரியாத விஷயம் கூட நம்ம போராடிட்டு இருக்கோம், இப்போ ஊருக்குள்ளே போய் மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. ஃபாத்திமா எல்லிஸ்கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதுவும் இன்னைக்கு, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போவோமான்னு எனக்கு தெரியாது, இங்கே நம்ம இறந்து கூட போகலாம், ஆனால் உன் மனைவி என்னோடய வாழ்க்கை முடியணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஃபாத்திமா கேட்க, சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லி சொல்கிறான். ஜேடு பாரில் எல்லா பாட்டிலையும் போட்டு நொறுக்கி வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பார் ஓனர் அவன் கண்ணுக்கு தெரிகிறான். இறந்து போனது அவன் கண்ணுக்கு தெரிகிறது ஆச்சரியமா இல்லையான்னு பார் ஓனர் கேட்க, இது எனக்கு இருக்க மன அழுத்தம் காரணமாக தோன்றக்கூடிய பிரம்ம தான், நீயே கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடுவேன்னு ஜேடு சாதாரணமாக பதில் சொல்லிகிட்டு இருக்கான். இவ்வளோ மன அழுத்தத்தையும் ஜேடு அசால்ட்டாக டீல் பண்ணிகிட்டு இருக்கான். நீ அந்த சிம்பிள்ஸ் இருக்க குகைக்குள்ளே போகணும், அங்கே ஜூலியை காப்பாற்றுறதுக்கான வழி இருக்கலாம்னு பார் ஓனர் சொல்ல, எப்படி நீ டேபிதாவை காப்பாற்ற போய் உன் உயிரை விட்டியே, அந்த மாதிரி என்னையும் சாக சொல்கிறியான்னு ஜேடு கேட்க, ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்பட்ட உடனே நான் போய் அதை செஞ்சேன், விதியை பற்றியோ இல்லை உன்ன மாதிரி தத்துவம் சொல்லிவிட்டு அமைதியாக இல்லை, இப்போ 16 வயசு பொண்ணுக்கு உன் உதவி தேவைப்படுதுன்னு பார் ஓனர் சொல்கிறான். டோனா ஒருத்தங்கிட்ட செட்டில் போய் கண்ணை வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்கல்ல, அவன் கண்ணை வச்சுட்டு திரும்ப போக போகிறான். அப்போது ரெஜி அங்கே வந்து அவன் கழுத்திலே கத்தியை வச்சு கிழிச்சு அவனை கொன்னுட்டு துப்பாக்கி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். ஜேடு ஒரு மரத்தில் கயிறை கட்டிட்டு அந்த மான்ஸ்டர் இருக்க குகைக்குள்ளே போகிறான். ஜேடு அந்த குகைக்குள்ளே பயத்தோட டார்ச் அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். இவன் கனவுல வந்த பொம்மை அங்கே தான் இருக்குது. ஜேடு அதை பார்த்து பயந்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக நடந்து உள்ளே போயிட்டு இருக்கான். ஷெரீஃப் சர்ச்சுக்கு வந்து தனியாக புலம்ப ஆரம்பிக்கிறாரு. கடவுளே நீ இருக்கியா இல்லையா, எங்களை பார்த்து நீ சிரிச்சிட்டு இருக்கியா. ஃபாதர் கேத்ரி கடவுளை முழுசாக நம்பினார், அவர் இறக்கும்போது கூட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே உயிரை விட்டார், எனக்கு ஏதாச்சும் பதில் சொல்லணுன்னு கத்திட்டு இருக்காரு. கென்னி மேரியலோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு கிறிஸ்டிக்கிட்டே கேட்க, அவள் உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. மேரியல் அந்த பஸ்ஸில் இருந்து வந்து என்னையை பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துல மாட்டியிருக்கோன்னு நினச்சேன், இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு கிறிஸ்டி சொல்கிறாங்க.
டோனா செரீஃப்கிட்ட உன் பையன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறான், எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு உன் மகனோட கல்யாணத்தை பார்க்க காலனி ஹவுஸுக்கு வந்துருன்னு டோனா சொல்கிறாங்க. ஜேடு அந்த கோவைக்குள்ளே டார்ச் அடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்து அவனை சுற்றி சில குழந்தைங்க கல் மேலே படுத்துருக்காங்க. அவங்க எல்லாரும் அங்கூயி அங்கூயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேடு அப்படியே மேலே பார்க்க மரத்தோட வேர்கள் இவன் பார்க்குற சிம்பிள் மாதிரியே அங்கே இருக்குது. டக்குன்னு அந்த குழந்தைங்க மறைஞ்சு போகிறாங்க. விக்டர் டேபிதாவை கூட்டிகிட்டு அந்த பாட்டில்ஸ் இருக்க மரத்தை தேடி வரான். உங்கள் அம்மா அந்த குழந்தைகளை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொன்னாங்களான்னு கேட்க, இல்லை அதை பற்றி எனக்கு தெரியாது, எல்லோரும் இறந்து போன அப்புறம் நான் எங்கள் அம்மாவை தேடிட்டு வந்தேன், அவங்க பாடி இங்கே தான் இருந்துச்சுன்னு விக்டர் சொல்கிறான். அந்த பாட்டில் தொங்கிட்டு இருக்க மரத்தை காமிக்கிறான். இது வந்துட்டு ஃபேரவே ட்ரீ. இந்த மாதிரி சில மரங்கள் இந்த காட்டுக்குள்ளே இருக்கும். மற்ற மரங்களோட பொந்துக்குள்ளே நீ போனால் உன்னை எங்கே வேணாலும் அதை கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் இந்த மரம் கொஞ்சம் ஸ்பெஷல். இந்த மரத்தோட பொந்துக்குள்ளே நீ போனால் அந்த டவருக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போகணும்னு விக்டர் சொல்கிறான். அவனோட லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் வச்சுருப்பான். அதை டேபிதாக்கு கொடுக்குறான். இதுக்குள்ளே போனால் எந்த மாதிரி ஃபீல் ஆகுன்னு டேபிதா கேட்க, ஒன்றும் இல்லை, நீ தரையில் கால் எடுத்து வைக்கிற மாதிரி தான் அப்படின்னு விக்டர் சொல்ல, டேபிதா அந்த மரப்பொந்துக்குள்ளே போக அவங்க ஒரு காட்டுக்குள்ளே வராங்க. சில ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்து வச்சு வர அந்த டவரை இவங்க பார்க்குறாங்க. ஃபாத்திமாவை கல்யாண குளத்தில் டோனா கண்ணை பற்றி அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு வர அங்கே எல்லிஸ் கையில் பூங்கத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். செரீஃப் இன்னும் வரலையேன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்க செரீஃப் அங்கே வராரு. பையனுக்கு கல்யாணம் நடக்க போகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஃபாத்திமா முதல்ல பேசுகிறாங்க. வாழ்க்கைங்கிறது தெரியாத பாதையில் நடக்கிற ஒரு பயணம். சில நேரங்களில் உன்னோட கண்களும் உன்னோட அறிவும் உன்னை ஏமாற்றலாம், ஆனால் உன்னோட இதயம் ஒருபோதும் பொய் சொல்லாது. நீ தான் என் வாழ்க்கையோட காதல், எனக்கு ஹஸ்பண்டாக காலம் உள்ள வர இருப்பியான்னு ஃபாத்திமா கேட்க, நிச்சயமான எல்லி சொல்லிவிட்டு, நான் இருட்டில் வழி தெரியாமல் தடுமாறுற மாதிரி நிறையா நாள் உணர்ந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அந்த இருட்டில் எனக்கு வழிகாட்டின வெளிச்சம் நீ தான். எனக்கு மனைவியாக இருக்க நீ விரும்புறியான்னு எல்லிஸ் கேட்க, ஃபாத்திமாவும் ஆமான்னு சொல்ல 2 பேரும் மோதிரத்தை மாற்றி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. செரீஃப் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த மியூசிக் பாக்ஸை கண்டுபிடிக்க காட்டுக்குள்ளே வர ரெஜி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கான். நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வந்த அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு ரெஜி சொல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுன்னு செரீஃப் பேசிட்டு இருக்கும்போதே துப்பாக்கியை வச்சு செரீஃபை ஷூட் பண்ணுறான். செரீஃப் அவர் வச்சுருந்த பிஸ்டல் எடுத்து ரெஜியை சுட்டு கொள்கிறாரு. செரீஃப் அந்த மாட்டின் இருந்த இடத்துக்கு வந்துட்டு லைட்டரை வச்சு தீப்பந்தத்தை எரிய வைக்க அந்த இடம் இவர் முன்னாடி பார்த்த மாதிரி மாறுது. அந்த மியூசிக் பாக்ஸும் அங்கே தான் இருக்குது. ரேண்டல், மேரியல், ஜூலி எல்லாருமே சங்கிலியால் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்காங்க. செரீஃப் அந்த மியூசிக் பாக்ஸை பார்க்குறாரு. அதை உடைக்கலான்னு போகும்போது அவரோட மனைவி கண்ணுக்கு தெரிய, நீங்கள் அந்த மியூசிக் பாக்ஸை உடைச்சா பிரச்சனை இன்னும் அதிகமாக மாறும், கற்பனைக்கு எட்டாத துயரத்தை எல்லோரும் சந்திப்பாங்கன்னு அவர் மனைவி சொல்ல, ஜூலி பயங்கர சத்தத்தோட கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இங்கே கத்த அங்கே வீட்டில் மயக்கத்தில் இருக்க ஜூலி கத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேண்டல், மேரியல், ஜூலின்னு 3 பேரும் கத்த, செரீஃப் அந்த மியூசிக் பாக்ஸை நெருப்பு கட்டையை வச்சு அடித்து உடச்சி காலை வச்சு 4 மிதி மிதித்து மியூசிக் பாக்ஸை சல்லியாக நொறுக்கிறாரு. அந்த மியூசிக் பாக்ஸை உடச்சப்புறம் எல்லாமே சரியாகுது. ஜூலி கண்ணு முழிக்கிறாங்க. மேரியல், ரேண்டலும் உயிர் பிழைக்கிறாங்க. நல்லா கேளுங்க, உங்களால் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு செரீஃப் கத்துறாரு. ஈத்தன் கதவை திறந்து பார்த்துட்டு அந்த பூச்சிகள் எல்லாம் காணாமல் போச்சுன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். அம்மா எங்கன்னு ஜூலி கேட்குறாங்க. இப்போது இந்த சீசனோட கடைசி சீனை காமிக்கிறாங்க. டேபிதா அந்த டவருக்குள்ளே போகிறாங்க. படிக்கட்டுகள் மேலே ஏறி மேலே போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏணிப்படி இருக்குது, அதில் ஏறி மேலே வராங்க. மேலே வந்து பார்த்தா இன்னொரு ஏணிப்படி இருக்குது, அதில் ஏறி மேலே வர அந்த டவரோட டாப்புக்கு இவங்க வராங்க. திடீர்னு அந்த வெள்ளை சட்டை போட்ட பையன் பின்னாடி வந்து, நான் இப்போது பண்ண போகிறதுக்கு சாரி, இது மட்டும்தான் ஒரே வழின்னு டேபிதாவை பிடிச்சி அவன் தள்ளிவிட கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அவ்வளோ உயரத்தில் இருந்து டேபிதா கீழே விழுகிறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா டேபிதா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நான் எங்கே இருக்கேன்னு டாக்டர்கிட்ட அவங்க கேட்க, இது அந்தோனி ஹாஸ்பிட்டல், நான் டாக்டர் ப்ரோடின்னு சொல்கிறாங்க. காட்டுக்குள்ளே ஹைக்கிங் போன 2 பேர் உங்களை மயக்க நிலையில் பார்த்து இங்கே கொண்டாந்து சேர்த்தாங்க. உங்களுக்கு நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கான்னு டாக்டர் கேட்குறாங்க. டேபிதா விண்டோ ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்க்குறாங்க. இவங்க அந்த வில்லேஜிலேருந்து தப்பிச்சு உண்மையான உலகத்துக்கு வந்துட்டாங்க. இதோட சீசன் 2 முடிவுக்கு வருது. இனிமேல் டேபிதா என்ன பண்ண போகிறாங்க, மற்றவங்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, இனிமேல் திரும்பவும் அந்த வில்லேஜுக்குள்ளே போகிறது சாத்தியமா, தன்னோட மனைவி திரும்பி வராதுன்னு நினச்சி ஜிம் எந்த மாதிரி முடிவுகளை எடுக்க போகிறாரு, கோகைக்குள்ளே போன ஜேடுக்கு என்னாச்சு, கல்யாணம் ஆன எல்லிஸ், ஃபாத்திமா தங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறாங்களா, செரீஃப் இந்த வில்லேஜில் மாட்டிக்கிட்ட மக்களை காப்பாற்ற எந்த மாதிரி ஆக்ஷனில் இறங்க போகிறாரு. இன்னும் இந்த கதை சுவாரஸ்யமாக மாறப்போகுது. அடுத்த சீசனை நீங்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.